60வது மாத கூட்டம் இனிதே துவங்குகிறது. நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று சிறப்பிக்க வருகை தந்திருக்கக்கூடிய சமூக ஆர்வலர் மதிப்பிற்குரிய திரு வினோபா அவர்களை உங்களுடைய பலத்த கரவொலியோடு மேடைக்கு அழைக்கின்றேன். முன்னிலை வைத்து சிறப்பிக்க வருகை தந்திருக்கக்கூடிய நாடார் கோவில்பட்டி நாடார் நடுநிலைப்பள்ளியினுடைய முன்னாள் தலைமை ஆசிரியர் மதிப்பிற்குரிய திரு ஹரிச்சந்திரன் அவர்களை உங்களுடைய கரவொலியோடு மேடைக்கு அழைக்கின்றேன். வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் சன் டிவி புகழ் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ராஜ்குமார் அவர்களை உங்களுடைய பலத்த கரவொலியோடு மேடைக்கு அழைக்கின்றேன். நிகழ்ச்சியின் துவக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து பாட கோவில்பட்டி நாடார் காமராஜ் மெட்ரிக் பள்ளி மாணவிகள். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதல் தெக்கணமும் அதிர்ச்சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனெங்கே உன் சீரிளமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. வருகை தந்த அனைவரையும் வரவேற்க வருகிறார் மன்ற காப்பாளர் திரு மோகன்ராஜ் அவர்கள். மகிழ்வோர் மன்றத்தின் 60வது மாத கூட்டத்திற்கு வந்திருக்கின்ற அனைவரையும் இனிதே வரவேற்று இனிய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாத கூட்டத்திற்கு தலைமையேற்க வந்திருக்கின்ற அன்பு சகோதரர் சமூக ஆர்வலர். எந்தவிதமான இலக்கிய நிகழ்வுகள் நம்ம கோவில்பட்டியில் நடக்கிற அனைத்து நிகழ்ச்சியிலும் முன்னால் இருக்கக்கூடியவர் நம்ம சமூக ஆர்வலர் அவர்கள். நல்ல ஒரு பேச்சாளரும் கூட. அவர்களை இந்த மன்றத்தின் சார்பாக வருக என வரவேற்கிறோம். முன்னிலை வைத்து பெருமைப்படுத்த வந்திருக்கின்ற நாடார் நடுநிலைப்பள்ளியின் பணி நிறைவு செய்த தலைமை ஆசிரியர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு சே ஹரிச்சந்திரன் அவர்களை வருக என வரவேற்கிறோம். தேசிய நல்லாசிரியர் விருது பெற்று இங்கே நம்மளுடைய பாராட்டையும் பெற வந்திருக்கின்ற பெரும் மரியாதைக்குரிய ஆசிரியர் ராமச்சந்திரன் அவர்களை வருக என வரவேற்கிறோம். அதே போன்று மற்றொரு சாதனையாளர் நாகலாபுரம் சாமி ஐயா நாடார் மேல்நிலைப்பள்ளியினுடைய வேளாண்மை அறிவியல் ஆசிரியர் அவர்களையும் கோ சுரேஷ் அவர்களையும் வருக என வரவேற்கிறோம். தொடர்ந்து இந்த மேடையை அலங்கரிக்க வந்திருக்கின்ற பள்ளி குழந்தைகள், அவர்களை வழிநடத்துகின்ற பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர் அவர்களையும் வருக என வரவேற்கிறோம். இந்த மன்ற நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக மகிழ்வுரை ஆற்ற வந்திருக்கின்ற ஒரு ஆங்கில ஆசிரியர், குமரியிலிருந்து பாளையத்திலே முகாம் போட்டிருக்கின்றவர், பட்டிமன்றங்களிலே தன்னுடைய சொல் வீச்சால் எல்லோரையும் கிறங்க வைக்கின்றவர். நீங்கள் எல்லோரும் அவரை சன் டிவியில் பார்த்துருக்கலாம், எல்லா டிவியிலும் பார்த்துருக்கலாம். இன்றைக்கி நீங்கள் நேரடியாக பார்த்துருக்கீங்க. தன்னுடைய அனல் கக்குகின்ற வாதத்தினால் பட்டிமன்றத்தை சிறப்புற செய்கின்றவர். இங்கே நம்மளை இன்றைக்கு மகிழ்வுரை ஆட்ட வந்திருக்கின்றார்கள். இனிய சகோதரர் ராஜ்குமார் அவர்களை வருக என உங்கள் பலத்த கரகோஷத்திடையே வரவேற்கிறோம். என்றும் போல் எங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற இங்கே வரை தந்த அனைத்து ரசிகர்களுக்கும்
வருக வருக என வரவேற்று விடைபெறுகிறேன். வணக்கம். வரவேற்புரையில் மன்ற காப்பாளர் அவர்கள் சிறப்பு விருந்தினர்களை சன் டிவியில் பார்த்துருப்பீங்க, விஜய் டிவியில் பார்த்துருப்பீங்க, ராஜ் டிவியில் பார்த்துருப்பீங்க, நேரில் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு அவர் கேட்டிருக்கணும். அதை விட்டுட்டார். விஜய் டிவியில் பார்த்துருப்பீங்க, சன் டிவியில் பார்த்துருப்பீங்க, ராஜ் டிவியில் பார்த்துருப்பீங்க, நேரில் பார்த்துருக்கீங்களா? அந்த வாய்ப்பை மகிழ்வோர் மன்றம் உங்களுக்கு வழங்கி இருக்கிறது. தொடர்ந்து தலைமை உரை நிகழ்த்த சமூக ஆர்வலர், இலக்கிய ஆர்வலர், நல்ல நிகழ்ச்சிகளின் ஆர்வலர், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம், நல்ல மனிதர், மதிப்பிற்குரிய திரு வினோபா அவர்கள் தலைமை உரை வழங்கி சிறப்பிக்க அன்புடன் அழைக்கின்றேன். பேரன்புமிக்க ஆசிரிய பெருந்தகை ஐயா ஜான் கணேஷ் அவர்களே, இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற பொதுமக்களே, பெரியோர்களே, மாணவ செல்வங்களே, கவிஞர்களே, சிறப்பு ஆசிரியர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு நாகர்கோவிலிருந்து இப்பொழுது ராஜபாளையத்திலே சொக்கன்புதூரிலே மேல்நிலைப்பள்ளியிலே வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற சிறப்பு சொற்பொழிவாளர், சிறப்பு விருந்தினர், சன் டிவியினுடைய புகழை தாங்கி நிற்கின்றவர், பெருமைக்குரிய சாலமோன் பாப்பையா அவர்களுடைய பட்டிமன்றத்திலே பல மேடைகளே பேசியவர்கள், இலக்கியத்திலே ஆர்வம் கொண்டவர்கள் என்று பல இதுகளிலே சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட இங்கே வருகை தந்து உங்களையெல்லாம் மகிழ்விக்க வந்திருக்கின்ற சிறப்பு சொற்பொழிவாளர் ஐயா ராஜகுமார் அவர்களே, என்னோடு பல நிகழ்ச்சிகளிலே நூலகத்திலே பங்கு கொண்டு நாடார் நடுநிலைப்பள்ளியிலே ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கின்ற முன்னாள் தலைமையாசிரியர் ராமச்சந்திரன் ஐயா அவர்களே, டாக்டர் பிரபு அவர்களே, உறக்க சிந்தனையினுடைய பொறுப்பாளர் கவிஞர் சிவானந்தம் அவர்களே, மற்றும் அருமை டைரக்டர்களாக இங்கே வீட்டிருக்கின்ற மோகன்ராஜ் அவர்களே, செல்வின் அவர்களே, சீமத்துறை அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை ஒரு பொருட்டாக தலைமை தாங்க அழைத்த மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய இந்த நிறுவனத்தினுடைய டாக்டர் வெங்கடேஷ் அவர்களே, எல்லாருக்கும் முதற்கண் என்ன வணக்கத்தை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியானது டாக்டரால் பெரியோர்களால் நடத்தப்படுகின்ற விஷயமானது எல்லோரும் மகிழ்ச்சியாக 2 மணி நேரம் இருக்க வேண்டும், தன்னுடைய மன அழுத்தங்களை எல்லாம் போக்க வேண்டும் என்று சொல்லித்தான் இத்தகைய நிகழ்ச்சிகளெல்லாம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியானது மாணவ செல்வங்களை மேடையேறி பேசுவதற்கு ஒரு வாய்ப்பினை தந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மேடையில் ஏறி பேசியவர்கள் எல்லாருமே நல்ல மேன்மையை அடைவார்கள் என்றே கருதுகின்றேன். ஏனென்று கேட்டால் திருக்குறளிலே அவர்கள் பேசுகின்ற மொழிகளை எல்லாம் நான் கடந்த காலங்களிலே நான் பார்த்திருக்கின்றேன். மேலும் உலக சாதனைகளுக்கு சொந்தக்காரர்கள், தடகள போட்டிகளிலே சாதனைகள் புரிந்தவர்கள், ஆசிரியர் பணியாற்றிய அதிலே மேன்மை அடைந்தவர்கள் மற்றும் பல சாதனைகளை படைத்தவர்களெல்லாம் இந்த மேடையிலே கொண்டு வந்து நல்ல மகிழ்ச்சிகரமாக அந்த எல்லோருமே நல்ல முறையிலே அவர்களை ஊக்குவித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆசிரியர்கள் என்றாலே மாணவர்களை ஊக்குவிப்பவர் என்று தான் அர்த்தம், குற்றங்களை நீக்குபவர். அதனால் எனக்கு ஆசிரியர் என்றாலே நன்றாக பிடிக்கும். ஏனால் என்னோடு நண்பர்கள் சேர்ந்தவர்கள் எல்லாமே ஆசிரியர்கள் தான். நூலகத்திலே எல்லா நிகழ்ச்சிகளிலும் பங்கு கொள்ளுகிறவர்கள் ஆசிரியர்களாகத்தான் இருக்கின்றார்கள் பெரும்பாலும். இந்த நூலகத்திலே இந்த ஆசிரியர்களை வைத்து நல்ல சொல்லப்போனால் டாக்டர் பிரோவெல்லாம் இருக்கிறாங்க. நிறைய காரியங்களையெல்லாம் மாணவ செல்வங்களுக்காக நாங்கள் தயார் பண்ணி இத்தகைய ஆசிரியர்களாகத்தான் செய்து கொண்டிருக்கின்றோம். எந்த விதமான எதிர்நோக்கங்களை எதிர்நோக்காமல், உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழ்நாடு சர்வீஸ் கமிஷன், பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எழுதுவதற்கு
200 மாணவர்கள் எழுதுவதற்கு அங்கு இடமே இல்லை. பரீட்சைகள் நடந்து கொண்டிருக்கின்ற அரசு பரீட்சைகள்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த பரீட்சையை எப்படி இவர்கள் போய் மாடல் டெஸ்ட் எல்லாம் எழுத வேண்டும் என்று சொன்ன உடனே என்னிடத்திலே சொன்னார்கள் ஒரு பள்ளிக்கூடம் வேண்டும் என்று. உடனே நான் நேரடியாக போய் மதிப்பிற்குரிய ஐயா டிஓ சின்ராஜ் அவர்களை அணுகினேன். அவர்கள் உடனடியாக இங்கு அரசாங்க பரீட்சையெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது, நீங்கள் விஸ்வரமாவுக்கு செல்லுங்கள், அங்கு சென்று அந்த ஹெட்மாஸ்டரை பாருங்கள், நான் ஃபோன் பண்ணுகிறேன் என்று சொன்ன உடனே அந்த ஹெட்மாஸ்டர் அம்மா உடனே இடங்கள் கொடுத்து 3 மாடல் எக்ஸாமினேஷன் இந்த நகரத்திலே இந்த மாவட்டத்திலே முதன்மையாக தமிழ்நாட்டிலே அதிகமாக மாணவர்கள் பாஸ் செய்ய வேண்டும் என்ற பெருநோக்கத்தோடு அங்கே இடம் வாங்கி கொடுத்தோம். அவர்களும் இடம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்தார்கள். கணேஷ் பேக்கரி ஓனர் அவர்கள் அவர்களுக்கு வேண்டிய டீ இதெல்லாம் சர்வ் பண்ணாங்க. அதனால் அத்தகைய நிகழ்ச்சிகளெல்லாம் ஏன் என்று சொன்னால் மாணவ செல்வங்களோடு பழகுவதற்கு நண்பர்களோடு சேர்ந்து நண்பர்களை எந்தெந்த நண்பர்கள் நல்ல முறையிலே நம்மளோடு தொடர்பில் இருக்கிறார்களோ கணேஷ் சார் மாதிரி ஆட்கள் எல்லாம் பல வகைகளுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். அதுபோல் ஹரிச்சந்திரன் சார் அவர்களெல்லாம் பல வகைகளுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த மாணவர்களுக்கு எழுத சொல்லி சொன்ன உடனே கோவில்பட்டியிலே விஸ்வர்மா உயர்நிலைப் பள்ளியிலே அந்த 3 டெஸ்ட்டும் அட்டன் பண்ணவர்கள் தமிழ்நாடு சர்வீஸ் கமிஷனை கண்டிப்பாக பாஸ் செய்து விடுவார்கள். குரூப் 4 குரூப் 2. ஏனென்று கேட்டால் கிட்டத்தட்ட 150 கொஸ்டின் அந்த 3 மாடல் கொஸ்டினுமே வந்தது, அந்த கொஸ்டின்களை தான் வந்தது. அதுபோக ஆசிரியர்களாம் மகிழ்வுக்கு வண்ணமாக ஆசிரியர்கள் மனம் வருத்தத்தோடு இருந்தார்கள். இந்த கடந்த காலங்களிலே நிகழ்ச்சியெல்லாம் நடைபெறாத வண்ணம் மன அழுத்தத்தோடு இருந்தார்கள். அந்த ஆசிரியர்கள்லாம் ஊக்குவிப்பு வண்ணமாக செப்டம்பர் 5ஆம் தேதி விஓசி ஸ்கூலிலே எல்லா ஆசிரியர்களையும் கூப்பிட்டு அவர்களுக்கு பொன்னாடை என் கையால் பொன்னாடை போர்த்தினோம். அதே மாதிரி கல்லூரிக்கு சென்று ஆர்ட்ஸ் காலேஜுக்கு சென்று எல்லா ஆசிரியர்களுக்கும் பொன்னாடை போர்த்தி அவர்களெல்லாம் மகிழ்ச்சி அவர்களோடு உரையாடி சென்று வந்தோம். எனவே ஆசிரியர்களாக இருக்கின்றவர் இத்தகைய நாடார் மேல்நிலைப் பள்ளியிலே தலைமை ஆசிரியராகவும் பொறுப்புகளை வைத்து கொண்டு இங்கும் வந்து இந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் மாதம் தவறாமல் நாட்கள் தவறாமல் மணி தவறாமல் அந்த குறிப்பிட்ட நேரத்திலே நானும் பல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் நேரம் தவறாமை இந்த கோவில்பட்டி மணமகள் மன்றம் ஒன்று தான் இருக்கின்றது என்பதை கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். எனவே இத்தகைய நிகழ்ச்சிகளையெல்லாம் நிகழ்த்தி மற்றவர்களையெல்லாம் மன அழுத்தம் இல்லாமல் சுகாதாரம் என்பதுதான் உடலுக்கு நல்ல முறையில் இருக்கும். சுகாதாரம் இருந்து விட்டாலே பணம் எல்லாம் தேவைப்படாது. எனவே அந்த சுகாதாரத்தை இந்த நல்ல சிறப்பு பேச்சாளர்கள் மூலமாக உங்களுக்கு வழங்கி மாணவ செல்வர்களுக்கும் வழங்கி ஊக்குவித்து பல கருத்துக்களை எல்லாம் சொல்ல இருக்கின்றார்கள் என்பதை கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 60வது மாத கூட்டத்திற்கு தலைமையேற்று நல்லதொரு தலைமை உரை வழங்கி சிறப்பித்திருக்கின்ற மதிப்பிற்குரிய திரு வினோபா அவர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கி மகிழுமாறு மன்ற காப்பாளர் திரு மோகன்ராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். முன்னிலை வகிக்கின்ற நாடார் நடுநிலைப் பள்ளியில் பணியாற்றி பணி நிறைவு பெற்ற தலைமை ஆசிரியர் மதிப்பிற்குரிய திரு ஹரிச்சந்திரன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்குமாறு மன்ற காப்பாளர் திரு சேர்மதுரை அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்குரிய அந்த புத்தகங்களை எல்லாம் நினைவு பரிசாக வழங்கி சிறப்பித்திருக்கின்ற உரத்த சிந்தனையினுடைய நிறுவனர் மதிப்பிற்குரிய திரு சிவானந்தம் அவர்கள் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்க அன்போடு அழைக்கின்றேன். அவருடைய 2வது புத்தகமான நிலா நிலா என்கின்ற புத்தகத்தை வெளியீடு செய்தவர் நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்கள். அவருக்கு கோவில்பட்டி நகர்வலம் என்கின்ற புத்தகத்தை அவர் நினைவு பரிசாக வழங்கி சிறப்பிக்கிறார். தொடர்ந்து மாணவ மாணவியரினுடைய நிகழ்வு. முதலாவதாக சத்திய ரூபிணி சங்கரகுமார் தொடக்கப்பள்ளி. கணவனும் மனைவியும் பேசிக்கிட்டாங்களாம். கணவன் சொல்கிறாரு, உன்னை கட்டிக்கிட்டதுக்கு
ஒரு கழுதையை கட்டியிருக்கலாம். அதுக்கு மனைவி சொன்னாங்க, நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் நான் எப்போவோ செஞ்சிட்டேன். பாத்தியா? முன்னால வாமா. அடுத்து பாப்பா, 70 வயசு பெரியவர் தன்னோட மனைவியை இன்னமும் செல்லமா டார்லிங், ஹனி, ஸ்வீட் கார்ட்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தார். அதை பார்த்து ஒருத்தர், எப்படிங்கய்யா இந்த வயசில் கூட உங்கள் மனைவியை இவ்வளோ செல்லமாக கூப்பிடுறீங்க? அதுக்கு அந்த பெரியவர் சொன்னார், அதுவா 10 வருஷத்துக்கு முன்னாடி என் மனைவி பேர் மறந்துருச்சு, அவட்ட கேட்க பயமாக இருக்குது. அதனால தான் டார்லிங் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, அப்படி தானே? சரி, ரைட். அடுத்து கண்ணாடிக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இருந்த மனைவி சோகமாக கணவனை பார்த்து கேட்டா. சோகமாக கணவனை பார்த்து, நான் எவ்வளவு கேவலமாக இருக்கேன், எனக்கே என்னை பிடிக்கலை, என் மனசுக்கு ஆறுதலாக ஏதாச்சும் வார்த்தை சொல்லுங்களேன். அதுக்கு கணவன் சொன்னாங்க, அட உன் கண் பார்வை எவ்வளோ தெளிவாக இருக்கு. அடுத்து ஒரு மந்திரவாதி ஒரு டம்ளர் தண்ணியை கவுத்தி ஒரு கைக்குட்டையாக வர வச்சார். கூட்டத்தில் எல்லோரும் மகிழ்ச்சியாக கை தட்டினாங்க. அப்போ ஒருத்தன் மட்டும் சிரிக்காமல் உம்முன்னு இருந்தான். அவங்கிட்ட ஒருத்தன், எதுக்கு நீ சிரிக்கலைன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், இது ரொம்ப ஈஸி, இவராது ஒரு டம்ளர் தண்ணியிலேருந்து ஒரு கைக்குட்டையாக தான் வர வச்சார். என் மனைவி 2 சொட்டு கண்ணீரால் ஒரு பட்டுப்புடவையே எடுத்து. அத்தாடி, நல்லா இருக்கம்மா. வாழ்க்கையில் எத்தனை சோர்வுகள் வந்தாலும் அதை மறந்து நீங்களும் சிரித்து உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுடன் சேர்ந்து சிரித்து வாழுங்கள். நம்ம மகிழோர் மன்றம் வாங்க, மகிழ்ச்சியாக போங்க. நன்றி, வணக்கம். சிறப்பு விருந்தினர் அவர்கள் இந்த குழந்தைக்கு சிறப்பு பரிசை வழங்கி சிறப்பிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ரீ ராஜமீரா சங்கரகுமார் தொடக்கப்பள்ளி. அது ஒன்றும் இல்லைங்க, என் பொண்டாட்டி பாத்திரத்தை தூக்கி எறிவா. அது என் மேலே படலைன்னா நான் சிரிப்பேன், பட்டுச்சுன்னா அவ சிரிப்பா. நல்லா இருக்க, இப்படி கூட சந்தோஷமாக இருக்கலாம். என்னம்மா, நல்லா இருக்கு. ஒரு வீட்டில் கணவரும் மனைவியும் பேசிக்கிட்டாங்க. கணவர் சொல்கிறாரு, குழந்தை அழுத கூட கவனிக்காம ஏன்டி சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்க? அதுக்கு மனைவி சொல்கிறாங்க, சும்மா புரியாமல் பேசாதீங்க, குழந்தையும் சீரியல் பார்த்து தான் அழுதுகிட்டு இருக்கு. சரி, 2 நம்பர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்டா உங்கள் அப்பன் பேரை பிரிட்ஜுக்குள்ளே எழுதி வச்சுருக்க? என் பேர் கெட்டு போகாமல் பார்த்துக்கோன்னு எங்கள் அப்பா தான் சொன்னார், அதான் எழுதி வச்சுருக்கேன். டாக்டரும் பேஷண்ட்டும் பேசுகிறாங்க. பேஷண்ட் சொல்கிறாரு, டாக்டர் நான் ஆப்ரேஷன் பண்ணால் பிழைச்சிருவேனா டாக்டர்? நான் ஆப்ரேஷன் பண்ணி தானே பிழைக்கேன். டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணி பிழைக்காரு. சரி. பாப்பா, இந்த ட்ரெஸ்ஸு தீபாவளிக்கு எடுத்ததா? இல்லை, இது எனக்கு எடுத்தது. இன்றைய சிந்தனை, எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் ஆரம்பிங்கள், வெற்றி நம்மை தேடி வரும். நன்றி, வணக்கம். மயிலூர் மன்றத்துக்கு வாங்க, மகிழ்ச்சியாக போங்க. அடுத்ததாக சம்யுக்தா சம்ருதி, ஐசிஎம் நடுநிலைப்பள்ளி. அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போது ஒரு சிறிய வாழ்க்கை குறிப்பு கூற வந்துள்ளேன். ராக்ஃபெல்லர்னு அமெரிக்காவில் மிகப்பெரிய தொழிலதிபர் இருந்தாராம். 1915 வரைக்கும் ரொம்ப உச்சத்தில் இருந்தவராம். அவர் ஒரு முறை விமானத்தில் பயணம் செய்யும்போது ஒரு இளைஞர் சக பயணியாக வந்திருந்தாராம். அவர் கேட்டாராம், நீங்கள் தான் நிறைய சம்பாதிச்சிட்டிங்க, கோடி கோடியாக பணம் வச்சுருக்கீங்க, இன்னும் எதுக்கு ஓடிக்கிட்டே இருக்கீங்க, உங்கள் பிரச்சனை தான் என்ன அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு ராக்ஃபெல்லர்
அதுக்கு ராக்ஃபில்லர் ரொம்ப சகஜமாக சொன்னாராம், இந்த விமானம் கிளம்பும் போது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஆமாம், இப்போ எப்படி போய்கிட்டு இருக்கு? நிதானமாக போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் தம்பி நம்ம வாழ்க்கையும். ஒரு இடத்துக்கு வரும்போது தடுமாறி வருவோம். அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் நிலை தடுமாறாமல் இருக்க நம்ம ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். இந்த இடத்துல அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுவார், ஜெயிக்கிற வரைக்கும் குதிரை மாதிரி ஓடணும், ஜெயிச்சதுக்கப்புறம் குதிரையை விட வேகமாக ஓடணும். நன்றி, வணக்கம். அடுத்ததாக பேச்சியம்மாள், லக்குமியாலை தொடக்கப்பள்ளி கிழக்கு. என் பேர் பேச்சி அம்மாள். பாரதிதாசன் பாடல் பாடப் போகிறேன். நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி, காலையில் படி கடும்பகல் படி மாலை இரவு பொருள் பணம்படி, நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி, அறம்படி பொருளைப்படி அப்படியே இன்பம் படி, இறந்த தமிழ் நான்மறை பிறந்ததென்று சொல்லும்படி, அகப்பொருள் படி அதன்படி புறப்பொருள் படி நல்லபடி, புக படிப்படியாய் புலமை வரும் என் சொற்படி, நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி, தொடங்கையில் வருந்தும்படி இருப்பினும் மூன்றுப்படி, அடங்கா இன்பம் மாறுபடி ஆகும் என்ற ஆண்ட்ரோ சொற்படி. நன்றி, வணக்கம். நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்க சிறப்பு விருந்தினர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக விஷாலி ஸ்ரீதன்யா. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். விஷாலி தானே? ஆமாம் தன்யா. என்ன இந்த பக்கம்? தீபாவளிக்கு வந்தேன். நீ? நானும் தீபாவளிக்கு தான் வந்தேன். பேசி ரொம்ப நாள் ஆச்சு. நீங்கள் மகிழ்வோர் மன்றத்துக்கு வந்திருக்கீங்க. தீபாவளிக்கு வந்தீங்களா? மகிழ்வோர் மன்றத்துக்கு வந்திருக்கீங்க. நாங்கள் மகிழ்வோர் மன்றத்துக்கு தான் வந்தேன் இங்கே பார்க்குறதுக்கு. அப்படி சொல்லுங்கள். பேசி ரொம்ப நாள் ஆச்சு, பேசுவோமா? பேசு, நானும் பேசுகிறேன், இவங்களை கேட்கட்டும். புள்ளிமான் உடம்புல புள்ளி இருக்கும், ஆனால் கண்ணுக்குட்டி உடம்புல கண்ணு இருக்குமா? ஓ, நீ அப்படி வரியா? இப்போ பாரு, தூக்க மாத்திரை போட்டால் தூக்கம் வரும், இருமல் மாத்திரை போட்டால் இருமல் வருமா? ஹோட்டலில் காசு கட்டலைன்னா மாவாட்ட சொல்லுவாங்க, பஸ்ஸில் காசு கட்டலை பஸ்ஸையா ஓட்ட சொல்லுவாங்க. தண்ணியில் கப்பல் போனால் ஜாலி, அதுவே கப்பலில் தண்ணி போனால் காலி. மூக்காலியில் உட்காரலாம், நாற்காலியில் உட்காரலாம், தக்காளியில் உட்கார முடியுமா? நம்மளா போட்டால் அது மொட்டை, தானா விழுந்தா அது சொட்டை. 7 பரம்பரைக்கு உட்காந்து சாப்பிட பைசா இருந்தாலும் ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் நின்றுட்டு தானே சாப்பிடணும். பில்கேட்ஸோட பையனாகவே இருந்தாலும் கழித்தல் கணக்கு போடுறப்ப கடன் வாங்கி தானே ஆகணும். கரெக்டாக சொன்ன விஷாலி. இன்ஜினியரிங் காலேஜில் படித்தா இன்ஜினியர் ஆகலாம், கரெக்டா? கரெக்டு. பிரசிடென்சி காலேஜில் படித்தா பிரசிடெண்ட் ஆக முடியுமா? ஆகிறதுக்கும் சில வாய்ப்புகள் இருக்கும்னு நினைக்கிறதுன்யா. ஆட்டோக்கு ஆட்டோன்னு பேர் வச்சாலும் அதை மேன்வலாக தானே ட்ரைவ் பண்ண முடியும். டீ கப்பில் டீயை பார்க்கலாம், வேர்ல்ட் கப்பில் வேர்ல்டை பார்க்க முடியுமா? டீ மாஸ்டர் எவ்வளோதான் டீயை லைட்டாக போட்டாலும் அதில் என்ன லைட்டாக வரப்போகுது? இப்போ நான் சொல்கிறேன் பாரு, என்னதான் பவர் கிளாஸில் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாலும் அதென்ன கூலிங் கிளாஸாக மாறப்போகுது? இப்போ நான் சொல்கிறேன் பாரு, பாக்கு மரத்தில் பாக்கு இருக்கும், தேக்கு மரத்தில் தேக்கு இருக்கும், ஆனால் பனை மரத்தில் என்ன பணமாக இருக்கும்? சவுத் இந்தியாவில் நார்த்தங்காய் கிடைக்கும், நார்த் இந்தியாவில் சவுத்தங்காய் கிடைக்குமா? கிடைக்காது தனியா. ரயிலு எவ்வளோதான் வேகமாக போனாலும் அதோட கடைசி பெட்டி கடைசியில் தானே வரும். டூல் பாக்ஸில் டூல் இருக்கும், ஆனால் மேட்ச் பாக்ஸில் மேட்ச் இருக்குமா? சேர்மேனு சேரில் உட்கார முடியும், வாட்ச்மேன் என்ன வாட்ச்லேயா உட்கார முடியும்? இப்போ நான் சொல்கிறத கேளேன், எந்த ஸ்டேஜில் வேணால் டான்ஸ் ஆடலாம், ஆனால் கோமா ஸ்டேஜில் டான்ஸ் ஆட முடியுமா?
சன் டிவியில் சொர்க்கத்தை பார்க்க முடியும், ஆனால் சொர்க்கத்தில் போய் சன் டிவி பார்க்க முடியுமா? என்ன தனியா, போதுமா? நிறைய பேசிட்டோம் வைஷாலி. நீங்களும் இந்த நிகழ்ச்சியை சிரித்து பார்த்து சூதானமாக வீட்டுக்கு போயிட்டு வாங்க. வார தனியா, வாரேன். நன்றி, வணக்கம். சிறப்பு விருந்தினர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாணவர்களுடைய நிகழ்வு நிறைவு பெற்றது. அடுத்ததாக பாராட்டு நிகழ்வு. பசுமை ஆசிரியர் விருது பெற்றிருக்கக்கூடிய நாகலாபுரம் சாமியையா நாடார் மேல்நிலைப் பள்ளியினுடைய வேளாண் அறிவியல் ஆசிரியர் மதிப்பிற்குரிய திரு சுரேஷ்குமார் அவர்களை உங்களுடைய கரவொலியோடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவருடைய பள்ளியில் நிறைய வேளாண்மை சம்பந்தமாக நிறைய விஷயங்களை செய்கிறாரு. ஒரு அறக்கட்டளையின் சார்பாக அவருக்கு பசுமை ஆசிரியர் விருதை வழங்கி சிறப்பித்திருக்கிறார்கள். அவருக்கு மகிழ்வோர் மன்றமும் பாராட்டி சாதனையாளர் விருதை வழங்கி சிறப்பிக்க சிறப்பு விருந்தினர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்ம தமிழகத்தில் நல்லாசிரியர் விருது பெற்றவர்களை பாராட்டினோம். கடந்த மாத கூட்டத்திற்கு வர வேண்டியவர் கடந்த ஆண்டு ராமநாதபுரம் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியரினுடைய பாராட்டு இருந்ததுனால நம்மளுடைய மன்றத்துக்கு அவர் வருகை தர இயலவில்லை. இருந்தாலும் இந்த மாதத்திற்கு கண்டிப்பாக வருவேன் என்று சொல்லி வருகை தந்திருக்கக்கூடிய தமிழகத்திலேயே ஒரே ஒரு தேசிய நல்லாசிரியர் விருது வாங்கிய பெருமகனார் ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்த கீழாம்பல் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியினுடைய ஆசிரியர் மதிப்பிற்குரிய திரு ராமச்சந்திரன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவ்வளவு தூரத்திலிருந்து இன்றைக்கு கோவில்பட்டி மகிழ்வோர் மன்றத்துக்கு வருகை தந்ததற்கு நாங்கள்லாம் மகிழ்ச்சி அடைகிறோம். அதை விட பெரிய மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு தேசிய நல்லாசிரியர் அந்த விருது அவருக்கு தான் வழங்கியிருக்கவங்க. ஜனாதிபதிகிட்ட அந்த விருதை அவர் பெற்றிருக்கிறார். ஜனாதிபதி மாளிகையில் போய் அந்த விருதை வாங்கினாலும் கூட இதே யூனிஃபார்மில் தான் போய் வாங்கியிருக்கார். அதான் அங்கே சிறப்பு. இது மாணவர்களுக்குடைய சீருடை, அதே சீருடையில் தான் போகிறாரு. 14 வருஷமாக அந்த பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர், 1 முதல் 3ஆம் வகுப்புக்கு எடுக்கக்கூடிய தொடக்கப்பள்ளியினுடைய ஆசிரியர், அவருக்கு விருது கிடைத்திருக்கிறது. அந்த மகிழ்ச்சியில் நாமும் பங்கு பெறுவோம். அந்த அவரை பாராட்டி அந்த தேசிய நல்லாசிரியரை நாமும் பாராட்டுகிறோம். அவருக்கு மகிழ்வோர் மன்றத்தின் சார்பாக நினைவு பரிசாக, சிறப்பு பரிசாக கல்வி செம்மல் விருதை வழங்கி சிறப்பிக்கின்றோம். சிறப்பு விருந்தினர் அவர்கள் வழங்கி சிறப்பிக்க அன்போடு கேட்டு. ஒரு கூட்டம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு யார் காரணம்? அமைப்பாளரா அல்லது பேச்சாளர்களா அல்லது வருகை தந்திருக்கக்கூடிய பார்வையாளர்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க எல்லாத்தையும் விட மைக் செட்டுக்காரு நல்லா வச்சுருக்கோம். அவர் தான் முக்கியம். 60 மாத கூட்டத்துக்கும் நாங்கள் முதல்லலாம் பார்த்திங்கன்னா இடையில சவுண்டு கொடுக்கும், ஊன்னு ஊழையிடும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் அவர் இப்போ நல்லா ட்ரெயின் அப் பண்ணி பாருங்கள். இப்போ பரிசு வாங்கும்போது மெல்லிசை கொடுக்குறாரு. அந்த ஒலிபெருக்கி அமைப்பாளருக்கு நம்மளுடைய பலத்த கரவொலியை பாராட்டாக வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கடந்த வாரம் ஒரு தீபாவளி கொண்டாடினோம். அந்த தீபாவளியும் மகிழ்ச்சியான தீபாவளி தான். வேட்டு வடித்தோம், புது துணி அணிஞ்சோம்,
திரைப்படங்கள் பார்த்தோம், தொலைக்காட்சி நிகழ்ச்சி பார்த்தோம், எல்லாமே மகிழ்ச்சியாக இருந்தது. புத்தாடை வாங்கினோம், செலவு இருந்தது. வெடி வாங்கினோம், அதில் செலவு இருந்தது. திரைப்படத்துக்கு போனோம், அதில் செலவு இருந்தது. ஆனால் மகிழ்ச்சியாக இருந்தோம். மகிழ்ச்சியை செலவு கொடுத்து வாங்கின தீபாவளி போன வார தீபாவளி. ஆனால் மகிழ்வோர் மன்றம் நடத்தக்கூடிய இந்த வார தீபாவளி வந்து செலவில்லாத தீபாவளி. என்ன தீபாவளி? நாம் சிரித்தா தீபாவளி. நாம் சிரித்தா தீபாவளி. இதில் செலவு கிடையாது. உங்கள் வருகை தான் முக்கியம். தலைமை உரையில் அருமையாக சொன்னார். மன அழுத்தங்களை குறைக்கிறதுக்காக தான் நம்ம ஊரில் வந்து நிறைய அமைப்புகள் இருக்குது. இலக்கிய அமைப்பு இருக்குது, மற்ற சேவை அமைப்புகள் இருக்குது. ஆனால் மக்களை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய அமைப்பு இல்லையேன்னு யோசித்து அதை ஆரம்பித்து இன்றைக்கி 60வது மாத கூட்டம். 5 வருஷம் முடியுது. 5/12 60, 5 வருஷம் முடியக்கூடிய ஒரு நிலையில் கிட்டத்தட்ட உங்களுக்கெல்லாம் மன அழுத்தத்தை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மன்றத்தினுடைய நிறுவனர் அவர்கள் ஆசைப்பட்டு அதுக்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இன்றைக்கி வரைக்கும் அது தொய்வில்லாமல் போகுது. அப்படின்னா அதுக்கு பார்வையாளர்களாகிய நீங்கள் வந்து ஒரு பெரிய காரணம். மாதந்தோறும் 4வது சனி 5வது சனி எப்போ வச்சாலும் சரி நாங்கள் வந்து எங்கள் மன அழுத்தத்தை குறைக்கணுங்கிறதுக்காக கரெக்டாக குறித்து வச்சு அந்த தேதியில் வருகை தந்து மிக அற்புதமாக இருந்து எந்த விதமான இடைஞ்சலும் இருக்காது. சில கூட்டத்தில் பார்த்திங்கன்னா அங்கே போவாங்க வருவாங்க, வந்து உட்கார்ந்தாச்சுன்னா முடிஞ்சு போகும்போது தான் போகிறாங்க. எனவே பார்வையாளர்களாகிய உங்களுக்கு எங்களுடைய அமைப்பின் சார்பில் நன்றியும் பாராட்டையும் தெரிவித்து கொண்டு, கடந்த வார தீபாவளி ஒரு செலவு மிக்க தீபாவளி. அது மகிழ்ச்சி நிறைந்த தீபாவளியாக இருந்தால் கூட அதில் ஒரு செலவு இருந்தது, வெடி வெடித்து விபத்து இருந்தது. ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது. உங்கள் மன அழுத்தம் இருக்காது, மகிழ்ச்சியாக இருக்கணும். ஒரே ஒரு விஷயம், நீங்கள் சிரித்தா தான் அந்த தீபாவளியை கொண்டாடுவதற்காக மதுரை மன்னிக்கணும் நாகர்கோவிலில் இருந்து மரியாதைக்குரிய திரு ராஜ்குமார் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். நிறைய தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் அவங்களை பார்த்துருப்பீங்க. அறிஞர் சாலமன் பாப்பையா அவர்களுடைய அணியில் பேசக்கூடிய நல்ல பேச்சாளர். நான் கூட தமிழ் ஆசிரியராகவும் நினச்சேன். அவர் ஆங்கில ஆசிரியர். அந்த பள்ளியில் ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய அந்த பள்ளியில் பணிபுரியக்கூடிய இளங்கலை ஆங்கில ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். சொந்த ஊர் நாகர்கோயில். நல்ல தமிழ் பேச்சாளர். இலக்கியமானாலும் சரி அல்லது பொதுவான தலைப்பாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் மிகச் சிறப்பாக பேசக்கூடிய ஆற்றல் படைத்த அந்த ராஜ்குமார் அவர்கள் இன்றைய தினம் மகிழ்வோர் மன்றத்திற்கு வருகை தந்து தீபாவளி கொண்டாட வந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். உங்களுடைய பலத்த கரவொலியோடு அவரை பேச அழைக்கின்றேன். வருக, மகிழ்வுரை தருக. கல்லில் ஒலியாகி கடல் அலையில் நடமாடி, மெல்லியலார் மெல்லிதழில் வித்தார நகையாகி, நெல்லில் மணிபழுத்த நிலையில் பொருளாகி, உட்பொருளும் வெளிப்பொருளும் உணர்த்தும் கலையான சொற்பொருளே தாயே தூய தமிழ் வணக்கங்கள். அனைவருக்கும் அன்பான தீபாவளி நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கைத்தட்டலாம், ஒன்றும் இல்லை, சிரிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். மகிழ்வோர் மன்றத்தினுடைய 60வது மாத கூட்டத்தை மிகச்சிறப்பாக நடத்தி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற மகிழ்வோர் மன்றத்தை சார்ந்த நிர்வாகிகள் அத்தனை பேரையும் வணங்கி மகிழ்ந்து, இன்றைய நிகழ்விற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா வினோபா அவர்களே, முன்னிலை வகித்து கொண்டிருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் ஹரிச்சந்திரன் அவர்களே, இங்கே வரவேற்புரை வழங்கிய மன்றத்தினுடைய காப்பாளர் வணக்கத்திற்குரிய திரு மோகன்ராஜ் அவர்களே, நன்றி உரை ஆற்றுவதற்காக இருக்கின்ற வணக்கத்திற்குரிய துரைராஜ் அவர்களே, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய ஐயா ஜான் கணேஷ் அவர்களே, இந்த மன்றத்தினுடைய நிறுவனர்கள் ஆகின மருத்துவர் ஸ்ரீ வெங்கடேஷ் அவர்களே, அவருடைய துணைவியார் டாக்டர் லதா ஸ்ரீ வெங்கடேஷ் அவர்களே, இயக்குநர்கள் திரு காளிதாஸ் மற்றும் ஜான் கணேஷ் அவர்களே, காப்பாளர்களே, ஆலோசகர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்து மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மகிழ்ச்சியின் நாயகர்களே, நீங்கள் இல்லைன்னா மகிழ்ச்சி இல்லை. தனியாக உட்காந்து சிரிக்க முடியாது, கொண்டு வருவாங்க கீழ்ப்பாக்கத்துக்கு. அதனால் நீங்கள் தான் உண்மையிலேயே மகிழ்ச்சியின் நாயகர்கள். இன்றைக்கு பாராட்டு பெற்றிருக்கக்கூடிய, என்னை எல்லாருமே சிறப்பு விருந்தினர்னு சொன்னாங்க.
நிஜமாவே சிறப்பு விருந்தினர்கள்ங்கிறவங்க ஐயா ராமச்சந்திரன் சார் மற்றும் சார் தான், சுரேஷ்குமார் சார், 2 பேரும் தான். ஏன்னா ராமச்சந்திரன் சார் விருது வாங்கும்போது ஒரு ஆசிரியராக நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்படியே ஜனாதிபதி மாளிகையில் அவர் நடந்து போய் அதை வாங்கும்போது நானே வாங்கிறது மாதிரி ஒரு உணர்வு எனக்கு வந்தது. என்ன ஒரு எளிமை! ஒரு ஆசிரியர் இந்த காலத்தில் இப்படி இருக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். என்னாலெல்லாம் இருக்க முடியாது. ஏன்னா மாணவர்கள் அணியக்கூடிய அதே யூனிஃபார்மோடு அவர் வர்றாருன்னா பாருங்க, ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இடைவெளி இல்லாமல் மாணவர்களோடு மாணவராக அவர் இறங்கி வர்றார் பாருங்க. பொதுவாக என்னென்னா மகிழ்ச்சிங்கிறது சிறப்புங்கிறது மேலே போகிறதில்ல, கீழே இறங்கி வர்றது தான். கடவுள் கூட கீழே இறங்கி வந்து தான் மக்களுக்காக அவதாரம் எடுத்திருக்கிறார். அவர் உண்மையிலேயே ஒரு உதாரணமான ஆசிரியர். கடந்த மாதம் வர முடியலேன்னு சொன்னாங்க. அது எனக்காகத்தான் அவர் இந்த மாதம் வந்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா தொலைக்காட்சியில் அது அவருடைய அந்த நிகழ்வை பார்க்கும்போதே அவரை சந்திக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அது உங்கள் ஆதரவோடு ஐயா ஜான் கணேஷ் சாருடைய அந்த அழைப்பினால் எனக்கு அதை அமைஞ்சது. அவரோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டது. ஏன்னா பொதுவாக என்னென்னா பெரிய பெரிய ஸ்டாரோட தான் ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு விரும்புவாங்க. நான் நிஜமாகவே அவரோட ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு விரும்பினேன். அந்த ஆசை நிறைவேறியது. அந்த நிறைவேற்றிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கமும் வாழ்த்துக்களும். ஏன்னா ஒரு பேச்சாளருக்கு இந்த அளவுக்கு சிக்கல் நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஏதோ சிறப்பு விருந்தினர்னு சிறப்பு பேச்சுன்னு கூப்பிட்டீங்கன்னா வாங்க பேசுங்க, வரவேற்புரை சொல்லுங்கள். என்னை விட பெரிய பேச்சாளர்களெல்லாம் எனக்கு முன்னாடி பேச வச்சா எப்படி சார்? அதுவும் குட்டி குட்டி பிள்ளைகளாக இருக்குது, என்னமா பேசுதுங்க. நிஜமாகவே எனக்கு நான் எவ்வளவோ நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட ஒரு 23 வருஷம் ஆச்சு நான் மேடைக்கு வந்து. ஆனால் இது மாதிரி ஒரு மேடையை நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை. சின்ன பிள்ளைகள் பாடுவாங்க, தமிழ் தாய் வாழ்த்து, தேசிய கீதம் இதெல்லாம் பாடுவாங்க, பேச்சு பேசுவாங்க. நகைச்சுவை பேசின பேச்சாளர்களை குழந்தைகளை இங்கே தான் பார்க்குறேன். ஏன்னா பேசுகிறதுக்கும் நகைச்சுவை பேசுகிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. பேசுகிறது ஈஸியாக மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சிட்டு போயிடலாம். ஆனால் நகைச்சுவைங்கிறது அந்த டைமிங் ரொம்ப முக்கியம். அதை நிறுத்தி அழகாக சொல்லணும், கேட்கும்படியாக சொல்லணும். மிகச்சிறப்பாக பேசி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துதல். அதற்காக களமமைத்து கொடுத்த மகிழ்வோர் மன்றத்தை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும். ஏன்னா அது மேடை அமைச்சு கொடுக்கணும்ல, வர்றவங்க பேசட்டும். பொதுவாக என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணும்போது இப்போ எங்கள்கிட்ட எல்லாம் பட்டிமன்றத்துக்கு ஏற்பாடு பண்ண வர்றாங்கன்னா ஊரில் உள்ளவங்க சொல்லுவாங்க, உள்ளூர்லேருந்து எந்த பேச்சாளரும் வேண்டாம். நிஜமாகவே சொல்லுவாங்க, உள்ளூரில் உள்ள யாருமே பேசிடக்கூடாது, எல்லாம் வெளியூர் ஆட்களாக இருக்கணும். இந்த கரகாட்டக்காரனில் வரோம்ல, உள்ளூர் ஆட்டக்காரங்க வேண்டாம், வெளியூர் ஆட்டக்காரங்க தான் வேணும்னு. ஆனால் உள்ளூர் பிள்ளைகளை, சின்ன சின்ன பிள்ளைகளை மேடை ஏற்றி நான் என்ன நினச்சேன்னா, பேச்சுத்துறை எங்கேயோ போயிடும்னு நினச்சேன். ஆனால் பேச்சுத்துறை இன்னும் 100 ஆண்டுகள் வாழும் என்பதற்கு இந்த பிள்ளைகள் ஒரு சாட்சி. அருமையான, என்ன அற்புதமான காமெடி. நான் என்ன ரொம்ப ரசித்தேன். அந்த பாப்பாட்ட கேட்டேன், எந்த கிளாஸ் படிக்கிறான்? 4ஆம் கிளாஸுன்னு. நிஜமாகவே நான் எல்லாம் கல்லூரி படிக்கும்போது தான் பேசுகிறதுக்கே ஆரம்பித்தேன். எனக்கு ஒரு அனுபவத்தை சொல்லிடுறேன். நான் 5ஆம் வகுப்பு படிக்கும்போது பேச்சு போட்டிக்கு என்னை கலந்துக்கணும்னு எங்கள் டீச்சர் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. கொஞ்சம் நல்லா படிக்கிற பையன், இவனை பேச்சுக்கு மேடையில் ஏற்றி விட்டுறலான்ட்டு. ஒரு சுதந்திர தினத்துக்கு பேசுகிறதுக்காக எனக்கு சொல்லி தந்தாங்க. 1 மாதமாக ட்ரைனிங் கொடுத்தாங்க அந்த டீச்சர் மட்டும் இல்லை, பள்ளிக்கூடத்தில் டீச்சர் ட்ரைனிங் கொடுப்பாங்க. வீட்டுக்கு வந்ததும் எங்கள் அம்மா ட்ரில்லு தான். ட்ரில்லுன்னா சாதாரண ட்ரில் இல்லை, சாயந்தரம் ஒப்பிச்சாதான் எனக்கு சாப்பாடு, காலையில் எந்திரிச்சாதான் ஒப்பிச்சணும். 1 மாதம் ட்ரைனிங் கொடுத்துட்டு சுதந்திர தினம் வந்துச்சு. அந்த ஊருடைய சிறப்பான ஒரு தலைவர் வந்திருந்தார், எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் வந்திருந்தாங்க, மாணவர்கள் வந்தாச்சு. 2 மாணவர்கள் எனக்கு முன்னாடி பேசுனாங்கன்னு நினைக்கிறேன். 3வது நான் பேசணும். நான் பேசுகிறதுக்கு முன்னாடியே எங்கள் டீச்சர், கிருஷ்ணவேணி டீச்சர், எனக்கு பேரே மறக்கலை, டீச்சரும் எங்கள் அம்மா ஒரு கையை எங்கள் டீச்சர் பிடிச்சிருக்காங்க, இன்னொரு கையை எங்கள் அம்மா பிடிச்சிருக்காங்க. 2 பேரும் நிற்கிறாங்க மேடைக்கு அந்த பக்கம் நின்றுட்டு என் பேர் சொல்லணும், மேடைக்கு அனுப்பணுங்கிறது. நான் அதுக்கு முன்னாடியே ட்ரைனிங்னா சாதாரணமானது இல்லை. இந்த டான்ஸு ப்ராக்டிஸுக்கெல்லாம் மேடைக்கு பின்னாடியே டான்ஸு ஆட சொல்லுவாங்க தெரியுமா. சில நேரம் டீச்சரே ஆடும், சில நேரம் பிள்ளைகள் மேடையில் ஆடும்போது அவங்க அம்மாவும் அந்த பக்கம் இருந்து ஆடிக்கிட்டு இருப்பாங்க, குடும்பமே ஆடும். அந்த மாதிரி தான் எனக்கும் ட்ரைனிங் கொடுத்து 2 பேரும் 2 கரெக்டாக இருக்கிறாங்க. அடுத்தது மாணவன் ராஜ்குமார் பேச போகிறான்னு சொன்ன உடனே எங்கேருந்து தான் அந்த தைரியம் வந்ததுன்னு தெரியல. அப்படி 2 பேர் கையும் உதறி விட்டுக்கிட்டு ஓடனவன் தான்.
நிஜமாவே பள்ளிக்கூடத்தை விட்டே ஓடிட்டேன். ஓடின தேடி தேடி பார்த்துருக்காங்க, ஊர் முழுக்க தேடி இருக்காங்க. ஓட்டம்னா அப்போ அந்த வேகத்தில் நான் அந்த ரன்னிங் ட்ராக்கில் ஓடி இருந்தால் நான் தான் ஃபஸ்ட்டு வந்திருப்பேன். ஓடினான் வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடினான்னு சொன்ன மாதிரி ஓடி போய் ஊரே சேர்ந்து எங்கள் அப்பா ஒரு பக்கம் எல்லாரும் தேடி எடுத்து கொண்டு வந்தா, நிஜமாக சொல்கிறேன், ஒரு வாரம் காய்ச்சல். எனக்கு பயத்தில் காய்ச்சல் வந்து எங்கள் அப்பா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார் எங்கள் அம்மாட்ட, இனி அவனை இந்த பேசுறது பாடுறது இந்த மேடைக்கு போகிறது ஒன்றும் வேண்டாம், பள்ளிக்கூடத்துக்கு விரும்புனா போட்டோம். ஒத்தைக்கு ஒரு புள்ள கருவேப்பிலை கண்ணு மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்கான், இதை வச்சு பேச சொல்லி காய்ச்சலை உருவாக்கிட்டார். நீ எல்லாம் உருப்படுவியான்னு எங்கள் அம்மாவை அடிக்க போயிட்டார். இது ஏன் வரலாறு. ஆனால் அந்த பிள்ளைகளை பார்க்கும்போது அட பாவமே, நான் எவ்வளவு பயந்து போனேன். மைக்கை பிடிச்சிருக்க ஸ்டைல் பாருங்க, அம்பிட்டு அழகாக இருக்குது. இந்த பாடகர்கள் எல்லாம் அப்படியே மைக்கை பிடிச்சிருப்பாங்க பாருங்க, அது மாதிரி அந்த ஒரு கைதேர்ந்த அனுபவமான பேச்சாளர்கள் எப்படி பேசுவாங்களோ அது மாதிரி பேசியிருக்காங்க. அந்த பிள்ளைகளுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துதல், பாராட்டு. மீண்டும் எத்தனை முறை பாராட்டினாலும் தகும். அவங்க பெற்றோர்களுக்கும் பாராட்டு. ஏன்னா பெற்றோர்களுடைய அந்த ஆதரவும், அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுக்கலைன்னா அது நடக்காது. அதுலேயும் குறிப்பாக அப்பாவுக்கு வெளியே வேலைகள்லாம் இருக்கும், அம்மா நிச்சயமாக அம்மா தான் அதுக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க, டீச்சர்ஸை சொல்லி தந்திருப்பாங்க. அவங்க யாரெல்லாம் இதற்காக உழைத்தார்களோ அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, இன்னும் பெரிய பெரிய மேடைகள். அதே மாதிரி 2 பெரிய பிள்ளைகள் அங்கே வந்து பேசுனாங்க. அது என்ன அது டேங்கப்பா அந்த கடி ஜோக்குங்கல்ல, அதே மாதிரி சன் டிவியில் சொர்க்கத்தை பார்க்கலாம், சொர்க்கத்தில் சன் டிவியை பார்க்கலாம், எல்லா இடமும் சன் டிவியை பார்க்கலாம், எல்லா லாங்குவேஜ்லேயும் பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்துடுச்சு. எல்லாம் முழுக்க அந்த சின்ன பொண்ணு, முதல்ல பேசின பொண்ணு, என்ன ஒன்றை கட்டுனதுக்கு பதிலாக ஒரு கழுதையை கட்டியிருக்கலாம். ஏன்னா அது ஒரு சாதாரண ஜோக்கு கிடையாது. ஒன்றையை கட்டினதுக்கு பதிலாக ஒரு கழுதையை கட்டலாம். எனக்கு கிடைக்காத வாய்ப்பு, உங்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருச்சுன்னு பாருங்க. இன்னும் இந்த ஜோக்கு நிறைய டெவலப் ஆகும். அது மட்டும் இல்லை, இதுக்கு அந்த கழுதை ஒத்துக்கணுமேன்னு கேட்கணும். அந்த ஜோக்கு டெவலப் ஆகுறதுங்கிறதே அதான். இப்படி ஒவ்வொரு ஜோக்கையும் அவ்வளவு அழகாக ரசித்து அந்த பிள்ளைகள் சொன்ன காட்சி, அதற்கு நீங்கள் கொடுத்த ஒத்துழைப்பு, டேங்கப்பா கேட்ஸ் ஆஃப். ரொம்ப சந்தோஷம். மீண்டும் ஒரு முறை பலத்த கைத்தட்டல் நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா உற்சாகமாக வந்திருக்கீங்க. கைத்தட்டுறதுங்கிறது எதுக்காக, என்ன உற்சாகப்படுத்துறதுக்கு இல்லை. எனக்கு என்னென்னா, வெளியே மழை பெய்துக்கிட்டு இருக்கு, பருவமழை ஆரம்பிச்சாச்சு. மழையில் நனைஞ்சிக்கிட்டு சில சகோதரர்களும் சகோதரிகளும் வந்தாங்க. மழைக்கு முன்னாடி வந்தவங்க ஓகே, மழையில் நனைஞ்சிட்டு இந்த பேச்சை கேட்கணும், இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னு வந்திருக்கீங்க பாருங்க. இதை விட வேற என்ன வேணும்? மகிழ்வோர் மன்றத்தினுடைய சிறப்பே அதுதான். இன்னொன்று, ஜான் கணேஷ் சார் என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, சார் கரெக்டாக 6:25க்கு தொடங்கிடுவோம், சரியான நேரத்துக்கு நாங்கள் முடிச்சிருவோம். சார் ஜோக் அடிக்கிறாருன்னு நினச்சேன். ஏன்னா எந்த நிகழ்ச்சியும் அவ்வளவு கரெக்டாக தொடங்குறது இல்லை. பொதுவாக 6 மணிக்குன்னு சொல்லுவாங்க, நாங்கள் 7 மணிக்கு தான் ரெடி ஆகும். எங்களுக்கு தெரியும் 6 மணிக்குன்னு நாங்கள் போடுவோம் சார், வர்றது 7 மணிக்கு தான் வருவாங்க. நீங்கள் 7:30 பேசுகிறேன், நான் 7:30, நீங்கள் 7:30க்கு தொடங்குங்கன்னா அவங்க 8:30க்கு தான் கொடுப்பாங்க. ஆனால் சரியான நேரத்துக்கு தொடங்குகிற நிகழ்வு இந்த மகிழ்வோர் மன்றத்தில் தான் பார்க்குறேன். ஏன்னா காரைக்குடியில் கம்பன் கழகத்தை தொடங்கினவர் சாவண்ணா கணேசன், கம்பன் அடிப்பொடி. அவங்க தான் அதை கரெக்டாக தொடங்கி, யார் வந்திருக்காங்க வரலன்னு பார்க்க மாட்டார். ஒரு முறை அந்த நேரம் முதல்வராக இருந்தவர் அந்த நிகழ்ச்சியில் கவியரங்கத்துக்கு தலைமை ஏற்க வேண்டிய நிகழ்வு, அவருக்கு ட்ரெயின் கொஞ்சம் லேட் ஆயிட்டு வர முடியல. முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வரணும், ஆனால் என்ன கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எதை பற்றியும் யோசிக்கல. மேடையில் வந்தார், கம்பன் புகழ் வாழ்க, கன்னித்தமிழ் வாழ்கன்னு தொடங்கிட்டார். முதலமைச்சராக இருந்தாலும் நேரத்துக்கு வரணுங்கிறத, அந்த நேர வரையறையை ரொம்ப சரியாக பின்பற்றக்கூடியவர் கம்பன் அடிப்படி சா கணேசன்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஏன்னா அவர் காலத்தில் அவரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கல, நாங்கள் எல்லாம் அதுக்கு பிறகு வந்த பேச்சாளர்கள். ஆனால் அதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு அமைப்பு மிகச்சரியாக நேரத்தை பின்பற்றுகிறதுன்னா அது கோயில்பட்டி மகிழ்வோர் மன்றம் தான். ஏன்னா ரொம்ப டைமிங்கிறது ரொம்ப முக்கியம். சரியா நான் கூட தலைவர்கிட்ட கேட்டேன், என்ன ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிட்டிங்க, எனக்கு கொடுத்ததே 5 நிமிஷம் தான். நாங்கள் தலைவருக்கும் டைமிங் தான், எல்லாருக்கும் டைம் குறித்து கொடுத்து, நிச்சயமாக அந்த பிள்ளைகளுக்கும் டைம் கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டைம் கொடுத்து எவ்வளவு அதை கரெக்டாக பார்த்துருக்காங்க பாருங்கள்.
டைமுங்கிறது என்னென்னா அந்த ஓட்டப்பந்தயத்துக்கு பயிற்சி எடுக்கிற பிள்ளைகளுக்கு தான் இந்த ஸ்டாப் வாட்ச் வச்சு டைம் கொடுப்பாங்க, இவ்வளோ நேரத்தில் நீ வரணும்னு. அந்த டைமிங்கை ரொம்ப கரெக்டாக இருக்கீங்க, பஞ்சுவாலிட்டி. இந்த ஒரு சரியான ஒரு பாதையில் நீங்கள் போயிட்டு இருக்கீங்க. அதனால் இது 60 மாதம், இனி 60 ஆண்டு, 100 ஆண்டுகளை கடந்தும் இந்த அமைப்பு வெற்றிகரமாக மிகச்சிறப்பாக செயல்படும் என்பதற்கு இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கூட அவங்க பண்ணலை. அதான் முக்கியம். ஒரு அமைப்பை சரியான முறையில் முன்னெடுத்து போகணும். அது மருத்துவருடைய வழிகாட்டுதலில் ஒரு டீம் நல்லா செயல்படுறீங்க. எனக்கு அவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெரியவங்க, ஆசிரியர்கள், மிகச்சிற பெரிய பணியில் இருக்கிறவங்கெல்லாம் இதுக்காகவே உழைக்கிறாங்க பாருங்க. அதான் பெரிய விஷயம். அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக நடக்குது. 60 மாதத்தை கொண்டு போகிறதுங்கிறது பெரிய விஷயம் இல்லை. 60ங்கிறது வாழ்க்கையில் 60 வருஷத்தை நம்ம என்ன சொல்கிறோம், 60 வருஷத்தில் ரிட்டையர்மெண்ட்டு, அதை சஷ்டியப்த பூர்த்தின்னு நம்ம கொண்டாடுவோம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில். 60 வருஷம் சஷ்டியப்த பூர்த்தின்னா அது பூரணம்னு அர்த்தம். வாழ்க்கையில் ஒரு முழுமையான பூரணமான வாழ்க்கையை 60 வருஷம் வாழ்ந்துட்டாருன்னு அர்த்தம். மணி விழான்னு கொண்டாடுறோம். அமைப்புகளுக்கு அதை என்ன சொல்லுவோம், வைர விழான்னு சொல்லுவோம். 60 வருஷம் வைரம். ஏன் அதை வைர விழாங்கிறது சொல்கிறோம்னா, ஒரு வைரம் உருவாகிறதுக்கு என்ன பண்ணது, ஒரு கறி மண்ணுக்குள்ளால் பல ஆயிரம் வருஷங்கள் இருந்து அழுந்தி 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 கறி தான் வைரமாக மாறுது, அழுத்தத்தினால வருது. இது வைர விழாங்கிறது 60 மாதம் நீங்கள் கிட்டத்தட்ட அது வைர விழாங்கிற அளவுக்கு வந்துடுச்சு. 60 மாதம். நான் என்ன நினைக்கிறேன், மனதின் அழுத்தத்தை போக்குவதற்காக நீங்கள் உருவாக்குகிற இந்த மகிழ்வோர் மன்றம் ஒரு வைரம் போன்று ஜொலிக்க வேண்டும், உலகம் முழுக்கும் பெயர் பெற வேண்டும். இந்த மகிழ்வோர் மன்றம்ங்கிற அமைப்பு பெயர் கூட புதுமையாக எனக்கு இருக்குது. நகைச்சுவை மன்றம் நிறைய இருக்குது தமிழ்நாட்டில். நகைச்சுவை மன்றம், நகைச்சுவை மன்றம், ஹியூமர் கிளப், அதுக்கு நகைச்சுவை முக்கியத்துவம், நகைச்சுவைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனால் மகிழ்வோர் மன்றம்ங்கிறது மகிழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நகைச்சுவைக்கும் மகிழ்ச்சிக்கும் வித்தியாசம் உண்டு. எல்லா நகைச்சுவையும் நம்ம மகிழ்ச்சிப்படுத்தாது, உதட்டளவில் சிரிச்சிட்டு போயிடுவோம் இல்லைங்களா. நீங்கள் பழைய செந்தில் கவுண்டமணி ஜோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, செந்தில் கவுண்டமணி செந்திலை கிண்டல் பண்ணுவார். நம்ம ஒரு அந்த தலையான்னு சொல்லும்போது நம்ம சிரிப்போம், மன மகிழ்ச்சி வராது. ஆனால் மனதிற்குள் மகிழ்ச்சிங்கிறது என்ன தெரியுமா, உதட்டளவில் சிரிக்கிறது இல்லை, மனதுக்குள் இருந்து பீரிட்டு வர வேண்டும். மனதில் இருக்கிற அழுத்தங்களை எல்லாம் குறைக்க வேண்டும். இப்போ பாருங்க, நகைச்சுவைக்கு முக்கியத்துவம் என்பதை விட இங்கு வரக்கூடியவர்களுடைய மனதின் பாரத்தை, மனதின் அழுத்தத்தை குறைத்து அவர்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்துக்காக தொடங்கி இருக்கிறார்கள். அது மிகச்சிறப்பு. அதான் ரொம்ப முக்கியம். இப்போ தொடர்ந்து நீங்கள் கொண்டாடிக்கிட்டே வருகிறீங்க. எவ்வளவு சிக்கல்கள் ஒரு அமைப்பை நடத்துறது. பொதுவாக என்னென்னா, இலக்கிய நாங்கள் எல்லாம் கம்பன் கழகத்தில் பொறுப்பில் இருக்கிறேன். வருஷத்துக்கு ஒரு விழா கொண்டாடுவோம், அதுவே சிக்கல், கஷ்டம். பேச்சாளர்களை கூப்பிட்டு வர்றதுலேருந்து, ஏற்பாடு பண்ணுறதுலேருந்து, அரங்கு அமைக்கிறதுலேருந்து, மைக் செட் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் பேச்சாளர்களுக்கு அமைகிறதுங்கிறது இந்த சாதாரணமாக நாங்கள் ஜோக்காவே சொல்லுவோம், ஒய்ஃப் அமைகிறதும் மைக்கு அமைகிறதும் அவன் தலையெழுத்துப்படி தான் நடக்கும்னு. ஆமாம், அது உண்மைங்க. சிலருக்கு அந்த பிள்ளைகள் சொன்ன மாதிரி தான், கணவன் மனைவி ஜோக்கு சொல்கிறாங்கல்ல, நம்ம பேசுகிறதுக்கு எதிர்பேச்சு பேசிட்டுனா நமக்கு வராது, நாங்கள் எல்லாம் அமைஞ்சு போயிடுவோம், அது வேறு விஷயம். கல்யாணம் ஆயாச்சுனாலே எல்லாத்தையும் விட்டுடுறோம். வெக்கம், மானம், சூடு, சொரணை எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு எல்லாத்துக்கும் தயாராக வந்துடுறோம். ஒரு பக்குவம் வந்துடும். கல்யாணத்துக்கு முன்னாடி கோவப்படுவோம், கல்யாணத்துக்கு அப்புறம் கோவப்பட்டால் சிக்கல் வந்துடும்னு தெரியும், கோவப்படுறதே இல்லை. அதான் விஷயம். இப்போ பாருங்கள், மைக் செட் அமைக்கிறதுலேருந்து, அதுவும் ஒரு இடத்துல மைக்கு சரியாக இல்லையே அப்படின்னு சொன்னால் மைக் செட்டுக்காரன் சில நேரத்தில் கோவப்பட்டுருவாங்க. மைக்கு சரியாக இல்லைன்னு சொன்னால், இல்லை சார் மைக்கு நல்லா தான் இருக்குது, ஸ்பீக்கர் தான் சரியில்லைம்பா. எந்த ஸ்பீக்கரை சொல்கிறான்னு நமக்கு விளங்காது, நமக்கு புரியாது. அவன் நமக்கே அல்வா கொடுப்பான், அந்த அளவுக்கு இருக்கும். நல்ல அருமையான மைக் செட்டு, ரொம்ப எல்லாத்தையும் அடங்கும். ஏசி ஹாலு, எவ்வளவு சிறப்பான ஒரு அமைப்பு வந்து ஒரு வருஷத்தில் ஒரு விழா நடத்துகிறதே சிரமம். ஆனால் மாதந்தோறும் நீங்கள் கூட்டங்களை நடத்துகிறீர்கள் என்றால் எவ்வளவு சிரமத்தை தாங்கி நடத்துறீங்க இல்லைங்களா. அதுக்கு எவ்வளவு ஒத்துழைப்பு. இப்போ இவங்க ஜான் கணேஷ் சார், செல்வின் சார் மாதிரி ஆட்கள்லாம் இதுக்காக உழைக்கிறாங்கன்னா வீட்டம்மாவுடைய ஆதரவும் வேணும் பாருங்க. எதுக்கு? மகிழ்வோர் மன்றமா? ஏன் வீட்டில் என்ன மகிழ்ச்சி படுத்துனா போதாதா கேட்பாங்களா இல்லையா? எதுக்கு ஊருக்கு உழைக்கிறது? உங்களையே நேர்ந்து விட்டுருக்கா. ஊருக்குன்னே நேர்ந்து, எங்களெல்லாம் அப்படி தான் கேட்பாங்க. ஊருக்குன்னே நாம் எல்லாம் பேக்கு தூக்கினோடனே நினைப்பாங்க, என்னைக்கு வருவீங்க, ஒரு வாரமா 2 வாரமா அப்படியே அனுப்பிடுவாங்க. அதுலேயே நான் எடுக்கிற பேக்கை பொறுத்து இருக்குது. பெரிய பேக் எடுத்துட்டேன்னா எத்தனை நாள் அப்படின்னு கேட்டுருவாங்க.
அது மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷமும் இருக்கும். பரவாயில்ல, ஒளிஞ்சிருச்சு, இனி பிரச்சனை இல்லை, எதை வேணாலும் சமைக்கலாம், சாப்பாட்டில் குறை சொல்கிறதுக்கு ஆள் இருக்கா, தோசையை எப்படி வேணாலும் ஊற்றலாம், இட்லி வச்சாலும் சரி. ஏன்னா நமக்குன்னு சில சாப்பாட்டு வகைராக்கள் இருக்கும், நம்ம சில ஸ்ட்ரிக்டாக வச்சுருப்போம், அது உப்பு சப்பு இல்லாமல் தான் இருக்கும், அது வேறு விஷயம். காஃபிலேயே சில சிக்கல் வந்துடும்ல. நம்ம என்ன பண்ணுறோம், அதில் எங்களை மாதிரி ஆட்கள் வந்து வெளியூர்களில் போய் சாப்பிட்டு பழகிட்டோம். ஐயா இவங்கள மாதிரி உள்ளவங்க நல்ல காஃபி வாங்கி தந்துடுவாங்களா, அதை சாப்பிட்டுட்டு வீட்டில் போய் சாப்பிடும்போது கழனி தண்ணி மாதிரி இருக்கும். நான் என்னென்னா அந்த ஞாபகத்திலேயே சில நேரம் என்ன காஃபின்னு கேட்டால் போதும், உங்களுக்கு இது போதையும், இப்படி தான் வரும். அதில் எனக்கு என்னென்னா, எனக்கு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, நம்ம டீ கடைக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க. டீ கடைக்கு போகும்போது ஒரு டீ மாஸ்டர் அடிச்சுக்கிட்டு இருப்பார்ல, தெருவில் இருக்கிற டீ கடையில் டீ மாஸ்டர் அடிக்கிறார் பாருங்க. அவர் டீ போடும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒருத்தர் டீ ஸ்ட்ராங்காம்பார், இன்னொருத்தர் பால் கம்மியாம்பார், இன்னொருத்தர் டிகாஷன் கூடுதலாம்பார், இன்னொருத்தர் அரை சக்கரம்பார், இன்னொருத்தர் சர்க்கரையே இல்லாமம்பார். இப்போ சர்க்கரை இல்லாமல் சாப்பிட்றது தான் ஃபேஷன் ஆகி போச்சு. நான் சின்ன பிள்ளைகளெல்லாம் டீ கடை பக்கம் போகும்போது யாருமே சர்க்கரை இல்லாமல் கேட்கறது இல்லை, சர்க்கரை கூட்டி கேட்பாங்க. இப்போ சர்க்கரையே இல்லாமல், சர்க்கரையை போட்டாருன்னு வச்சுங்க, என்ன சாகடிக்க போறியான்னு கேட்பான். ஏன்னா அந்த அளவுக்கு உடம்புக்குள்ள சர்க்கரை இருக்குது பாருங்க. டீ மாஸ்டர்கிட்ட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கேட்பாங்க. ஒவ்வொரு மாதிரி கேட்குறவங்க அத்தனை பேர் கேட்குறத முகத்தை பார்க்க மாட்டார் தெரியுமா? ஏன்னா அவ்வளவு வேகமாக டீ அடிப்பார், முகத்தையே பார்க்க மாட்டார். கரெக்டாக மொத்தமாக ஒரு 10 டீ அடிச்சுட்டு யார் யார் எப்படி கேட்குறாங்களோ கரெக்டாக எடுத்து கொடுத்துருவார். நாம் அதே சின்சியாரிட்டியை வீட்டில் எதிர்பார்த்தோன்னு வச்சுக்குங்க, சோலி முடிஞ்சு இப்போது தெருக்கோடி தான். அப்புறம் பெர்மனண்டாக அந்த டீ கடையில் தான் இருக்கணும், அந்த லெவலுக்கு வந்துடும். அதனால் எதிர்பார்ப்புகளை நம்ம குறைச்சிட்டோம்னா சந்தோஷம் தானாக வந்துடும் இல்லைங்களா? எதிர்பார்ப்புகள் அது நமக்கு என்ன ஆகுது, ஓவராக எதிர்பார்க்குறோம். எல்லார்கிட்டையுமே அதிகமாக எதிர்பார்க்கும் போது நமக்கு நிறைய சிக்கல்கள் வந்துடுது. இப்போ நாங்கள் எல்லாருமே ஆசிரியர்கள், மாணவர்கள்ட்ட முன்னாடிய மாதிரி எதிர்பார்க்க முடியாது. அவன் எதிர்பார்த்தாலும் அவன் நம்மளை மதிக்கிறதே இல்லை, எதை பற்றியும் கண்டுக்கிறதே இல்லை. ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பான் பாருங்க. வகுப்பறை ஆசிரியர்லாம் நீங்கள் எல்லாம் ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலில் ஆரம்ப பள்ளியில் மிகச்சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அந்த உங்களை பற்றிய வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். அது டெக்னாலஜி எல்லாம் புகுத்திருக்கீங்களோ, முழுக்க டெக்னாலஜி. ஏன்னா இப்போ எல்லாமே வந்துடுச்சு, டெக்னாலஜி ஓரியன்டாக தான் பள்ளிக்கூடத்தில் பாடம் சொல்லி கொடுக்கணும். அதையும் அவர் சொந்த செலவில் நிறைய லேப்டாப்லேருந்து எல்லாம் வாங்கி வச்சுருக்கிறார். அது எவ்வளவு பெரிய விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடத்துலேயும் ஒவ்வொரு பாடத்துக்கு பின்னாடி அந்த QR கோடு கொடுத்துருப்பாங்க. அதை ஸ்கேன் பண்ணியாச்சுன்னா மொத்த பாடத்தோட லிங்கம் வந்துடும், அதை பார்த்துக்கலாம். ஏன்னா பேரண்ட்ஸ் இருக்கிறதுனால சொல்கிறேன், நீங்கள் கூட அதை வச்சு வீடியோ வச்சு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கலாம். சொல்லி கொடுக்கும்போது நீங்கள் பக்கத்தில் இருக்கணும், இல்லைன்னா அவங்க வேற பார்த்துருவாங்க. என்ன சிக்கல்னா, ஆசிரியர்களுக்கு இப்போ சிக்கலான நேரத்தில் இருக்கும். அந்த கொரோனா வந்து ஊரடங்கு வந்த பிறகு இப்போ ஆசிரியர் பணிங்கிறது ஊரடங்குக்கு முன்னாடி ஊரடங்குக்கு பின்னாடின்னு பிரிக்கிற சூழலில் இருக்கிறோம். ஊரடங்குக்கு முன்னாடி என்ன சொன்னோம், எப்பா இந்த செல்ஃபோனு, லேப்டாப்பு, டிவி இது எதையுமே பார்க்காம வெறும் புக்கை பார்த்து படிக்கணும். ஊரடங்கு நேரத்தில் அந்த ஆன்லைன் கிளாஸ் இதெல்லாம் வந்ததுனால ஒழுங்காக செல்ஃபோனை பார்த்து படின்னு சொல்கிற சூழல் வந்துடுச்சு. அதிலேருந்து இப்போ ரெகுலர் கிளாஸஸ் வந்துடுச்சு. வகுப்பு வந்த பிறகும் நம்ம பசங்க பேரண்ட்ஸை ஏமாத்துறான். எல்லாமே ஆன்லைனில் தான் சொல்லி தர்றாங்க, அதுக்காக தான் பாடம் படிக்கிறேன்னு. வீட்டில் பெற்றோர்கள் என்ன நினைப்பாங்க, பிள்ளை பாடம் தானே படிக்குதுன்ட்டு செல்ஃபோனை கொடுத்துக்கிட்டு அவங்க சீரியல் பார்ப்பாங்க. ஏன்னா நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லை நாட்டில், அதை விட பிக் பாஸ் பார்க்குறது ரொம்ப முக்கியம். பிக் பாஸ் பார்க்கலன்னா நமக்கு தூக்கம் வராது. ஜிபி முத்து இருக்கிறார்ல, ஜீப்பு முத்து என்னமா பண்ணுறாருங்க. நீங்கள் அவரோட வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது அவரை பற்றி கொஞ்சம் தப்பான அபிப்பிராயம் நமக்கு வந்தது. பிக் பாஸுக்கு போன பிறகு தான் தெரியுது அவர் எவ்வளவு வெள்ளந்தியான மனுஷங்கிறது. பிக் பாஸில் ஒவ்வொரு நாளுக்கும் பணம் வரும். அது மட்டும் இல்லை, எல்லாரும் பார்ப்பாங்க, புகழ் வரும். அதனால் நிறைய அவருடைய வாழ்க்கையே உயர்ந்துடும். ஒரு 15 நாள் கொஞ்ச நாள் இருந்துக்கிட்டு பிள்ளை ஞாபகம் வந்துருச்சு. எவ்வளவோ சொல்கிறார், கமல் சார் நடத்துகிறவர் சொல்கிறார், நீங்கள் இருங்க, எல்லாரும் உங்களை விரும்புகிறாங்க, நீங்கள் இருந்தால் உங்களுக்கு அது நல்லது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை என் மகன்தான் முக்கியம், என் பிள்ளை பார்க்காம என்னால் இருக்க முடியலைன்னு கண்ணீர் விட்டுக்கிட்டு வெளியே வந்தார். அப்போ பாருங்கள், இது ஒரு பாடத்தை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்.
நமக்கு வர்ற தனிநபராகிய நமக்கு வர்ற புகழை விட குடும்பத்தின் மகிழ்ச்சி தான் முக்கியம் என்பதை அந்த ஜிபி முத்து நமக்கு சொல்லி தர்றார். ஏன்னா அதை பார்க்குறதோ மட்டும் இல்லை, அந்த காட்சிகளை பார்க்குறத விட சில விஷயங்களை நம்ம கற்றுக்கணும். அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயம். அவர் வாழ்க்கையை பார்க்கும்போது தெரியுது, அவர் மனைவி கொஞ்சம் ஊனமுற்ற மாற்றுத்திறனாளியாக இருக்கிற மனைவியை அவர் காதல் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கிறார். இப்போ குடும்பத்தோட பாசமாக இருக்கிறார். அதை பார்க்குறதோடு நம்ம விட்டுறக்கூடாது. குடும்பத்தோட பாசமாக இருக்கிறது எப்படிங்கிறத அவரை பார்த்து நம்ம கற்றுக்கணும். ஒரு விஷயம் நமக்கு வருதுன்னா அதிலேருந்து நமக்கு என்ன தேவைன்னு எடுத்துக்கணுமே தவிர அதுக்கு பின்னாடி நம்ம போயிடக்கூடாது. அதில் வேறு நிறைய வருது, பெரும்பாலும் அதை பார்க்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா முழுக்க கலாச்சாரத்தை கெடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடவே உருவாக்குறாங்க. அதான் நடக்குது. அதனால் பெரும்பாலும் நம்ம அதை பார்க்காம இருந்துட்டோம்னா ரொம்ப நல்லது. நீங்கள் அந்த பள்ளிக்கூடத்தை சொன்னோம்ல, நான் பள்ளிக்கூடத்தில் மாணவனாக இருக்கும்போது எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லி அனுப்புவாங்க. என்ன சொல்லி அனுப்புவாங்கன்னா, எப்பா ஒழுங்காக படித்து நல்ல பிள்ளையாக இருந்து வாத்தியார்கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டு வா. இப்போ நான் வாத்தியாராக இருக்கிறேன், பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புறேன். பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது என் ஒய்ஃபு பக்கத்தில் வந்து காதில் சொல்லுது, பாடம் இடம் நடத்திடாதீங்க, அது பசங்களுக்கு பிடிக்காது, கோபமாக பேசிடாதீங்க, ரொம்ப கவனமாக பசங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்குங்க. காலம் எப்படி மாறிடுச்சு பாருங்க. பசங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நடத்திக்குங்க. ஏன்னா அவன் வந்து இந்த வாத்தியார் எனக்கு பிடிக்கலன்னா நம்ம ஜெயிலுக்கு போகணும், சட்டம் அப்படி இருக்கு. அந்த சூழல் மாறிடுச்சு. அப்போ என்னன்னா, ஒரு காலத்தில் ஆசிரியருக்கு மாணவன் பயந்து நடந்த காலம், இப்போ மாணவனை பார்த்து ஆசிரியர் பயப்படக்கூடிய காலத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். சூழல் அப்படி மாறிச்சு. ஒரு காலத்தில் என்னென்னா, மாணவர்கள் தெருவில் நின்று பேசிக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க, ஒரு 4-5 பேர் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறான். பேசிக்கிட்டு இருக்கும்போது வாத்தியார் அப்படி சைக்கிள், அந்த காலம் எல்லாம் சைக்கிள் தான், சைக்கிள் அப்படி வருதாருன்னா வாத்தியாரை பார்த்த உடனே மாணவர்கள் சந்துக்குள்ளே பூந்துருவான் பயந்து போய். அவர் ஏதாவது சில நேரம் சில எனக்கு ஒரு கணக்கு சார் இருந்தார், என்னை எங்கே பார்த்தாலும் வாய்ப்பாடு சொல்லுன்றுவார். நிஜமாவே தலைகீழாக வேற கேட்பார். அந்த காலத்தில் இப்போ உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, அந்த காலத்தில் எனக்கு இருந்த வாத்தியார் தலைகீழாக சொல்லணும், நமக்கு ஸ்ட்ரைட்டாகவே வராது. இதில் வேற அதில் வேற ஊட கேட்பார், 9 எத்தனை இந்த மாதிரிலாம் கேட்பார் எங்கே கேட்டாலும். அது மட்டும் இல்லை, அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, சைக்கிள் எடுத்துக்கிட்டு நம்ம தெரு வழியாக வருவார், இவன் படிக்கிறானா விளையாடிக்கிட்டு இருக்கானான்னு. நாங்கள் தெருவில் விளையாடிக்கிட்டு இருப்போம். விளையாடிக்கிட்டு இருக்கும்போதே தெரு கோடியில் ஒரு பையனை, அந்த இது ஸ்பை மாதிரி உளவுத்துறை இருக்குல்ல, உளவுத்துறை மாதிரி ஒரு பையன் நாங்கள் விட்டுருப்போம். வாத்தியார் வந்து ஓடி வந்து சொல்கிறதுக்கு நாங்கள் வீட்டுக்கு ஓடுறணும். இந்த மாதிரி பட்ட காலகட்டம் இருந்தது. இப்போ அந்த காலத்தில் வாத்தியாரை பார்த்ததும் மாணவர்கள் சந்துக்குள்ளே ஓடுனா, இப்போ வாத்தியார் தெருவில் நின்று பேசிக்கிட்டு இருக்காரு, பசங்க அங்கேருந்து வந்தால் இவர் சந்துக்குள்ளே ஓடிடுறார். நிலைமை இருக்கு. என்ன ஆயிருக்கு இப்போ தெரியுமா, இந்த இப்போ வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள். இந்த சூழல் காலகட்டம் அப்படி மாறிடுச்சு. அந்த சூழலை நாம் புரிஞ்சுக்கணும். நம்ம நினைக்கிறது மாதிரி தான் மாணவன் இருக்கணும்னு நினச்சோம்னா சிக்கல் ஆரம்பமாயிரும், சண்டை வந்துடும், பிரச்சனைகள் வந்துடும். இப்போ என்னென்னா, இந்த வகுப்புக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெஞ்சில் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பான், கடைசி லாஸ்ட்டு பெஞ்சில் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பான். சேட்டை பண்ணுறதுக்குன்னே கடைசியில் உட்காந்துருப்பான் பாருங்கள். இந்த 2 பேருக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. நீங்கள் முதல் பெஞ்சில் ஃபஸ்ட்டு பெஞ்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு டீச்சரை மறக்க மாட்டாங்க. இந்த கடைசி பெஞ்சில் இருக்கிறான் பார்த்தீங்களா, அவனை எத்தனை வருஷம் ஆனாலும் டீச்சர் மறக்க மாட்டாங்க, அவ்வளவு சேட்டை பண்ணிடுவான். எம்பிட்டு பண்ணுறான். எங்கள் பள்ளிக்கூடத்தில் நடந்தது, பள்ளிக்கூடத்தில் உள்ள விஷயங்களை பார்க்கும்போது சார் கூட அதை சொன்னாங்க. பள்ளிக்கூடத்தில் நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். நான் எல்லாம் ஒரு காலத்தில் என்னென்னா கொஞ்சம் கோபம் எல்லாம் வரும். இப்போ எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு மாணவர்கள் பண்ணுற சேட்டையை ரசிக்க ஆரம்பித்து அவர் வழியை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். அப்படியே அவன் வழியில் போய் அப்படியே அவனை திருத்துறதுக்கு முயற்சி பண்ணுறோம். சில நேரம் அவன் நம்மளை திருத்தி விட்டுருவான். நம்ம அவனை திருத்துறதா நினைப்போம் பாருங்க, அவன் நம்மளை திருத்தி விட்டுருவான். அதான் நடக்குது. இந்த ஊரடங்கு எல்லாம் முடிஞ்சு முதல் நாள் பள்ளிக்கூடம், கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஊரடங்கு வீட்டிலே இருந்திருக்கிறான். முதல் நாள் பள்ளிக்கூடத்துக்கு போய் மாணவர்கள்ட்ட எங்களுக்கு கூட சொல்லிட்டாங்க, பாடம் நடத்தாதீங்க, சும்மா கொஞ்சம் நேரம் அவங்களுக்கு இப்போ பேசிக்கிட்டு இருங்க, அவனை கொஞ்சம் பள்ளிக்கூடத்துக்கும் அவனுக்கும் உள்ள தொடர்பை உருவாக்கணும், கொஞ்சம் பேசிக்கிட்டு இருங்கன்னு. நான் சாதாரணமாக கேட்டேன், எப்பா நீ பள்ளிக்கூடத்தில் ரொம்ப நாளைக்கு நீங்கள் வராமல் இருந்தீங்க, இப்போ வேற வந்திருக்கிறீங்க, சரி பள்ளிக்கூடம் எப்படி இருந்தால் பிடிக்கும்னு. ஒரு பையன் சொன்னால் மூடி இருந்தால் பிடிக்கும்னு. 1.5 வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கான்.
அவன் எவ்வளவு எதிர்பார்க்குறான் பாருங்க. 1.5 வருஷமா வீட்டில் தான் இருந்திருக்கான். இன்னும் அந்த எண்ணங்கள் மாறிடுச்சு. அவன்கிட்ட போய் நம்ம கோவப்பட முடியாது. அவனுக்கு தகுந்தவாறு நம்ம பேசணும். பரவாயில்லப்பா, சரி சாயந்தரம் மூடிடுற, நீ வீட்டுக்கு போயிரு, இவ்வளவுதான் சொல்ல முடியும். நிலைமை அப்படி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பாடம் நடத்துவோம், பாடம் நடத்திட்டு சில நேரம் சில கேள்விகளை சொல்லிக் கொடுப்போம். அதுலேயே நான் இங்கிலீஷ் வாத்தியார்னா இன்னும் சிக்கல். அவனுக்கு தமிழே சரியாக வராது, இதில் வேற இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்கணும். அதில் இந்த பேராகிராஃபு, எஸ்ஸே இந்த மாதிரி எல்லாம் இருக்கல, பெரிய கேள்விகள் இருக்கும். பாடம் நடத்திட்டு படின்னு சொல்லி தந்து எல்லாம் எப்படியாவது மனப்பாடம் பண்ணிட்டு வந்துருன்னு சொல்லி ஒரு கேள்வியை, ஒரு பெரிய கேள்வியை திரும்ப சொல்லி கொடுத்தேன். திரும்ப சொல்லி கொடுத்துட்டு சொன்னேன், எப்பா நல்லா படித்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்குங்க, தூக்கத்தில் உசுப்பி கேட்டாலும் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கணும். சரியான ஒரு பையன் எந்திரிச்சு கேட்டான், சார் தூக்கத்தில் உசுப்பி கேட்டால் சொல்லணும்னு சொல்கிறீங்களே, நீங்கள் தூங்கும் போதா இல்லை நாங்கள் தூங்கும் போதான்னா? அவன் நம்மகிட்டே எதிர்கேள்வி கேட்பான். அதையும் சமாளிக்கணும். நிலைமை இப்போ இருக்கிற சூழல் அந்த மாதிரி தான் இருக்குது. அதாவது பரவாயில்ல, அவன் பேசுகிறதையாவது சமாளிச்சுக்கலாம். அவனை பார்க்கும்போதே சில நேரம் பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் என்னமா வெட்டிட்டு வர்றாங்க. நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிறேன். சில நேரம் அவனை ரொம்ப கட்டுப்படுத்தவும் முடியாது. சார மாதிரி அந்த தனியார் பள்ளிகளில் சில கட்டுப்பாடுகள் இருக்கும். ஏன்னா சில டிசிப்ளின் உள்ள அப்படி தான் வர முடியும். நமக்கு அப்படி இல்லை, நம்ம டிசிப்ளினாக இருக்கணும். அவனை கட்டுப்படுத்தவும் முடியாது. முடி வெட்டிட்டெல்லாம் ஒரு நாள் 10th 10ஆம் வகுப்பில் ஒரு பையன் என்ன பண்ணிட்டான், முடிய சரியாக என்ன பண்ணுறான், முன்னே இம்பிட்டு வச்சிடுறான். முன்ன இந்த நரிக்கு இருக்கும்ல, அது மாதிரி முடிய முன்னாடி கொஞ்சம் வச்சுக்கிட்டு சுற்றி அப்படியே வலிச்சு எடுத்துடுறான். எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் மட்டும் ஸ்டெப் கட்டிங் அடிச்சிருக்கான். ஸ்டெப் அடித்து கோடு போட்டிருக்கான். ஒரு மேக்ஸ் டீச்சர், அவங்க கிளாஸ் டீச்சரு, அவங்க சொல்லியிருக்காங்க, எப்பா அதன் கரெக்டாக என்ன பண்ணிருக்கான், இந்த பக்கம் வச்சு இந்த பக்கம் பொம்பளை பிள்ளைகள் இருக்கும். கரெக்டாக அவங்க பார்க்குற மாதிரியே உட்காந்துருக்கான். இந்த பிள்ளைகள் பாடத்தை கவனிக்காமல் அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கு. டீச்சர் சொன்னாங்க, ஏண்டா டே அவன் பேர் கருப்பசாமி, ஏண்டா கருப்பசாமி இப்படி எல்லாமா பண்ணுறது, ஏண்டா இப்படி முடிய வெட்டிட்டு வந்திருக்கா, ஸ்டெப் கட்டிங் ஏண்டா விட்டுறா, உன் ஃப்ரெண்ட்ஸு 2 பேர் இருக்காண்டா, அவன் முடிய பாருடா எவ்வளவு அழகாக இருக்குடா, அது மாதிரி நீ வரக்கூடாதா. சரி டீச்சர், சாரி டீச்சர், வெட்டிடுறேன் டீச்சர்ண்டா. அடுத்த நாள் காலையில் வந்து கிளாஸில் பார்த்தா டீச்சருக்கு ப்ரெஷர் ஏறிடுச்சு. என்ன ஆயிடுச்சு, அவன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருந்தான்ல, அவனையும் கூட்டிட்டு போய் இவன் சொந்த செலவுலே வெட்டி விட்டுட்டான். இவனை மாதிரியே வெட்டிட்டான். அவனோட கம்பேர் பண்ணீங்கல்ல போட்டும் டீச்சருக்கு ப்ரெஷர் ஆகி அவங்க லீவ் போட்டு ஓடிட்டாங்க. நிலமாயிரு பாருங்க. நாம ஒரு எண்ணத்தோடு அவன்கிட்ட சொல்லும்போது அவன் வேற மாதிரி சிந்தனைகளில் வர்றான். இப்போ அவனையும் அவன் வழியில் போய் கட்டுப்படுத்தி சரி பண்ண வேண்டிய நிலைமையில் நாம் இன்றைக்கு இருக்கோம். சில நேரம் மாணவர்கள் பேசுகிற பேச்சை பார்த்தீங்கன்னா, இப்போ சார் சொன்ன மாதிரி டிவிகளில் அப்பப்போ கொஞ்சம் நம்ம முகங்கள் தெரியுதுல்ல, டிவியில் நம்ம இது வந்துட்டனாலே சார் கூட சொன்னாங்க, சன் டிவியில் பார்த்துருப்பீங்க, மெகா டிவியில் பார்த்துருப்பீங்க, விஜய் டிவின்னு வரிசையாக சொல்லும்போது எங்கே டிஸ்கவரி டிவியை சொல்லிடுவாங்களோன்னு பயந்துட்டேன்னா, நேஷனல் ஜியாகிரபிக் சேனல்னு வரிசையாக சொல்லிட்டு இருந்தால் சிக்கல் வந்துடும். இப்போ டிவியில் கொஞ்சம் வரும்போது நம்ம கொஞ்சம் தெம்பு வந்துடும்ல, டிவிலெல்லாம் நம்ம முகம் தெரியுது, அங்கங்கே பார்க்குறவங்க சார் நீங்கள் அந்த டிவியில் வந்தீங்கல்லான்னு சொல்லும்போது எனக்கு பெரிய அளவில் கொஞ்சம் நான் தாங்கிற எண்ணம் வந்துடும். ஒரு நாள் வகுப்பில் ஒரு பையன் ஒரு கேள்வி கேட்டான் பாருங்க, அதிலேருந்து அந்த எண்ணமே போயிடுச்சு. டிவி என்ன டிவின்னு. அவன் என்ன சொன்னான், சார் நேற்றைக்கு நீங்கள் டிவியில் பேசுனீங்க சார், பார்த்தேன் சார்ண்ணா. ஒரு பையன் சொன்னான், சார் எங்கள் ஊருக்கு பட்டிமன்றத்துக்கு வந்திருந்தீங்க பார்த்தேன்னா. நான் சும்மா இருந்திருக்கணும். இந்த வாத்தியார்களுக்கே நாக்கில் சனி இருக்கும் சில நேரம். நாம் அவன் ஒன்று சொல்கிறான்னா நம்ம சும்மா இருக்கணும். நம்ம பாட்டுக்கு சில வார்த்தையை விட்டுட்டோன்னு வச்சுக்கிடுங்க. வீட்லேயும் அப்படி தான். சில நேரம் நாம் நீ என்ன நினைக்கிறான்னு கேட்டாச்சுன்னா சிக்கல் வந்துடும். நான் என்ன கேட்டேன், எப்பா நான் அந்த ஊர்களில் மேடைகள்லையும் பேசிக்கிட்டு இருக்கேன், டிவிலையும் பேசிக்கிட்டு இருக்கேன், இதில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு. ஒரு பையன் சொன்னால், சார் டிவியில் பேசுகிறது தான் சார் எனக்கு பிடிக்கும். இன்னும் கொஞ்சம் தெம்பு ஜாஸ்தி ஆகிடுச்சு. பரவாயில்லையா, நம்ம பசங்களுக்கு நம்ம பேச்சு பிடிச்சிருக்கலான்ட்டு. ஏன்ப்பா அப்போவாது சும்மா இருந்திருக்கணும். ஏன்ப்பா ஏன் சொல்கிறான்னு. இல்லை சார் ஒன்றும் இல்லை, நீங்கள் மேடையில் பேசிக்கிட்டு இருக்கும்போது எங்கள் ஊர்க்காரங்கெல்லாம் நடத்திக்கிட்டு இருப்பாங்க, நான் கூட்டத்தோட ஓரமாக உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆனால் டிவியில் நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கும்போது ரிமோட் என் கையில் இருக்க, ஆஃப் பண்ணிடுவேன்னா. அவன் ஆஃப் பண்ணுறதுலேயே குறியாக இருக்கான். ஏன்னா நம்மளை ஆஃப் பண்ணணுங்கிற எண்ணத்தோடையே அவன் அந்த மாதிரி இருக்கிறான். கண்டிக்க முடியாது மாணவர்களை. இப்போ நம்ம கண்டிக்கவே முடியாது, அந்த சூழலில் தான் இருக்கிறோம். அந்த காலத்துல எல்லாம் நான் எல்லாம் படிக்கும்போது எவ்வளவு அடி வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறீங்க இல்லைங்களா? அந்த காலத்தில் பெரியவங்கெல்லாம் இருக்கிறீங்க, அப்பா அடிப்பார், வாத்தியார் அடிப்பார், எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டோம், அடி வாங்கி கண்டிப்போட படித்தோம். ஆனால் இப்போ பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்டிக்கவும் முடியல, ஆசிரியர்களும் பிள்ளைகளை கண்டிக்கவே முடியல.
நான் அடி வாங்கின ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லிடுறேன். நிறைய விஷயம் அடி வாங்கின விஷயம். நான் 8வது படிக்கும்போது நடந்த ஒரு சம்பவம். எனக்கு இங்கிலீஷ் இப்போ இங்கிலீஷ் வாத்தியாராக இருக்கேன். 8வது படிக்கும்போது எனக்கு இங்கிலீஷ் வராது. இப்போ வருமானு நீங்கள் கேட்காதீங்க, ஏதோ வருது, அதான் அவ்வளோதான் விஷயம். 8வது படிக்கும்போது என்னென்னா இங்கிலீஷில் ஃபெயிலு. மற்ற எல்லா பாடமும் பாஸ் ஆகிட்டேன், இங்கிலீஷில் ஃபெயிலு. 15 மார்க்கு. அந்த 15 மார்க்கு எப்படி போட்டாருன்னு நான் இன்னும் யோசிச்சுட்டே இருக்கேன். ஒன்றுமே எழுதலை, எப்படி 15 போட்டாருன்னு நான் எங்கள் சார் கூட கேட்கலான்னு நினச்சேன், என்ன இருட்டில் என்ன திருத்துனீங்களான்னு. 15 மார்க் வந்துடுச்சு. இந்த ப்ரோக்ரஸ் கார்டெல்லாம் அப்போ கொடுப்பாங்க, ரேங்க் கார்டு. இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு அது கொடுக்குறதில்ல. இப்போ ஃபுல்லாக என்னென்னா வீட்டு பேரண்ட்ஸை வர சொல்லி சில ஸ்கூல்களில் கையெழுத்து வாங்குறாங்க. இப்போ என்ன ஆகுது, பேரண்ட்ஸு கையெழுத்த பசங்களே சில நேரம் போட்டுடுறான். அந்த மாதிரி வருது. நம்ம பார்த்தாலும் அது கண்டுக்கிறது இல்லை, அது வேறு விஷயம். ஆனால் என்ன ஆகிடுச்சு, 15 மார்க்கு நான் பார்த்தா எல்லா பாடமும் பாஸு. இது மட்டும் எங்கள் அப்பா அடி வெளுத்துருவார். அடின்னா உங்கள் வீட்டு அடி எங்கள் வீட்டு அடி இல்லை, நான் அடி வாங்கியே இந்த அளவுக்கு வந்திருக்கேன். அதனால் என்ன ஆயிடுச்சு, நான் ரொம்ப புத்திசாலின்னு நான் நினச்சிட்டு இந்த 15 இருக்குது பார்த்தீங்களா, 15 மார்க்கை 75 திருத்தினேன். ஏன்னா எப்படி திருத்தினா ஒன்றுமே பண்ணாமல் இந்த 1 இருக்குல்ல, 1க்கு பக்கத்தில் ஒரு கோடு போட்டால் 75 வந்துடும். எவ்வளவு பெரிய புத்திசாலியும் கொஞ்சம் கோட்டை விட்டுருவாங்க. ஏன்னா எவ்வளவு பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் கொஞ்சம் அந்த பெரிய குற்றங்கள் செய்கிறவங்க எல்லாம் அது தடயத்தை விட்டு வைக்கிற மாதிரி நான் ஒரு தடயத்தை விட்டு வச்சுட்டேன். என்னென்னா மார்க்கை 75 மாற்றினே, டோட்டலாக மாற்றலை. ஏன்னா அந்த புத்தி வரல எனக்கு. இதை திருத்தியாச்சு இல்லை, இனி ஜாலி தான்ட்டு சரி பண்ணிட்டு அவ்வளவு சந்தோஷம் பாடிக்கிட்டே வீட்டுக்கு போகிறேன். எங்கள் அப்பாட்ட போனதும் பொதுவாக என்ன பண்ணுவோம், நம்ம கொஞ்சம் மார்க்கு கம்மியாகிட்டோம்னா 2-3 நாள் பைக்கட்டுக்குள்ளேயே வச்சுருப்போம். கடைசியில் வாத்தியார் நெருக்கடி கொடுக்கும்போது தான், அதுவும் காலையில் அப்பா வெளியே கிளம்பும்போது இதை காட்டுவோம். அப்படிதானே, வெளியே கிளம்பும்போது காட்டுவோம். சில நேரத்தில் சில பசங்க என்ன பண்ணுவான், அப்பா நான் எல்லா படத்துலையும் 100க்கு 100 வாங்கினா நீங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு, எனக்கு அப்படியே ஷாக்காகி ப்ரெஷரே வந்துடும்னா. அதனால தான் நம்ம 35 வாங்கியிருக்கோம்பா. இப்படி பசங்க நிறைய வீட்டுக்கு அப்பா அம்மாக்களை ஏமாற்றுவான். அதனால் நான் என்ன பண்ணேன், ஸ்ட்ரைட்டாக நம்ம தான் திருத்திட்டோம்ல, இனி அடி கிடைக்காதுன்ட்டு கொடுத்துட்டு மேலே இருந்து கீழவே பார்த்தார். கரெக்டாக அந்த இங்கிலீஷை பார்க்குறார். ஏன்னா நம்ம பரம்பரைக்கே இங்கிலீஷ் வராது, இவனுக்கு மட்டும் எப்படி வந்துச்சு. ஏன்னா என்ன தெரியுமா, பிள்ளைகள் நினச்சிருக்காங்க, சின்ன பிள்ளைகள் இருக்காங்க, அதனால சொல்கிறேன், பிள்ளைகள் நினச்சிருக்காங்க அவங்க செய்கிற தப்புகள் பெரியவங்களுக்கு தெரியாதுன்னு. பிள்ளைகளுடைய ஒவ்வொரு அசைவையும் அம்மாவும் அப்பாவும் கணிச்சு வச்சுருப்பாங்க. சின்ன சின்ன அசைவுகளை கூட கணிச்சு வச்சுருப்பாங்க. சின்ன சின்ன விஷயங்களை என்ன நம்ம பிள்ளை சரி பரவாயில்ல கேட்க வேண்டாம்னு விடுவாங்க. நம்ம இவங்க கண்டுக்கலன்னு நம்ம நினச்சிக்குவோம். இதான் நல்லா இப்போ கூடக்கே அதான் என்ன நினச்சி, நான் டோட்டலில் திருத்தாமல் விட்டோம்ல, பார்த்தாரு, கண்டுபிடிச்சிட்டாரு, இங்கே வாழ்னார், நல்ல மார்க் வாங்கியிருக்கே, இங்கிலீஷில் 75 வாங்கிட்டியே, நல்லா படிச்சிருக்கே அப்படின்ட்டு அந்த அந்த இது இருக்குல்ல, ஓட்டு கூரையில் சொருகி வச்சிருப்பார் பெரம்பு, அது எனக்குன்னே தயார் பண்ணி வச்சுருந்தது. அப்படி எடுத்தார். இந்த இதில் பொன்னியின் செல்வனில் வாழை உருவாகல அது மாதிரி எடுத்தார். எதுக்கு கம்பு எடுக்கிறாரு, நம்ம தான் சரியாக பண்ணிட்டோமேன்ட்டு பார்த்தா அடி வெளுத்துட்டாரு. நிஜமாவே அடி வெளுத்துட்டு அடின்னா சரி, இன்னும் அந்த தடம் இருக்குது, இன்னும் அந்த தழும்பு இருக்குங்க. நிஜமாக சொல்கிறேன், அடி வெளுத்துட்டு போயிட்டார், வெளியே போயிட்டார். எங்கள் அம்மா எண்ணெய் போட்டு, அட பாவி ஒத்தைக்கு ஒரு பிள்ளைய இம்பிட்டு போய் அடி அடிச்சுட்டியே, நீ எல்லாம் நல்லா இருப்பியா, என் பிள்ளைய ஏதாவது செஞ்சிடுச்சுன்னா என்ன அர்த்தம், நம்ம கொஞ்சம் நடிக்க வேற செய்வோம்ல, கொஞ்சம் அடி வலி இருந்தாலும் ஐயோ அப்பான்னு கத்திடுவோம்ல. இந்த அம்மா எல்லாம் பண்ணிட்டு வரட்டும் பார்த்துக்கிறேன், இன்னைக்கு அவருக்கு சாப்பாடு கட்டு. நிஜமாவே எங்கள் அம்மா சாப்பாடு போட்டு தூங்க வச்சுட்டாங்க. நான் தூங்கிட்டேன்னு நினச்சிட்டு லேட்டாக வந்து எங்கள் அப்பா கேட்குறார். நிஜமாவே எங்கள் அப்பா கேட்குறாரு, தூங்கிட்டானோ, பிள்ளை ரொம்ப அடிச்சுட்டேன்ல, ரொம்ப அடிச்சிட்டேன்ல. ஆமாம் நீங்கள் அடித்தது தப்பு தானே, சரி அவன் தப்பு பண்ணிட்டான், ஏன் மார்க் அப்படியே காமிச்சிருந்தா கூட விட்டுருப்பேன், தப்பு பண்ணிட்டான், பொய் சொன்னான்ல, பொய் சொல்லலாம், ஏமாத்த, இப்போவே இந்த மார்க்கை திருத்துறவன் நாளைக்கு பெரிய ஆளானால் என்னென்ன தப்பெல்லாம் பண்ணுவான் அப்படிங்கிறதுக்காகத்தான் அடித்தேன் அப்படின்னு விட்டுட்டு பிள்ளை தூங்கிட்டானோ சரின்ட்டு எங்கள் அப்பா வந்து என் கையை அப்படியே காலை தடவி விட்டுட்டு, அவர் தடவும் போது ஒரு சொட்டு கண்ணீர் நான் தூங்கலை, ஒரு சொட்டு கண்ணீர் என் காலில் விழுந்துச்சிங்க. நெசமாக சொல்கிறேன், அன்னைக்கு முடிவு பண்ணேன் இனி இங்கிலீஷில் ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு.
அன்னைக்கு படிக்க ஆரம்பித்தேன். இப்போ நான் இங்கிலீஷ் வாத்தியாராக இருக்கேன். சின்ன பிள்ளைகள் இருக்கிறதுனால இந்த சம்பவத்தை சொல்கிறேன். ஏன்னா பெற்றோர்கள் அடிப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ள பாசம் இருக்கும், கண்டிப்பு இருக்கும். அதை இப்போ உள்ள பிள்ளைகள் புரிஞ்சுக்கிறாங்களா இல்லையாங்கிறதே எனக்கு புரியலை. இன்றைக்கு இருக்கிற சூழல் அப்படி இருக்குது, கண்டிக்கவும் முடியலை. ஏதாச்சும் ஒன்று சொல்லியாச்சுன்னா, இப்போ நீங்கள் பள்ளிக்கூடத்திலே வாத்தியார் ஒன்றும் சொல்ல முடியல. மாடி மேலே நாங்கள் எல்லாம் எங்கள் பள்ளிக்கூடத்தில் மாடிக்கு போகாத அளவுக்கு அடைச்சி வச்சுருக்கோம். மாடிக்கு போகாத அளவுக்கு அடைச்சி வச்சுருக்கோம். நம்ம பாட்டுக்கு ஏதாவது கண்டிச்சிருக்கோம், மேலே ஏறி குதிச்சுட்டா என்ன பண்ணுறது? நீங்கள் என்ன ஆகுது தெரியுமா? இந்த பிள்ளைகள் ஏதாச்சும் தப்பு பண்ணிடுச்சுன்னா, நிஜமாவே அவங்களுக்கு வீட்டில் ஏதாவது பிரச்சனையில் தப்பு பண்ணாலும் வாத்தியார் என்ன சொன்னார்னு கேட்பாங்க. பள்ளிக்கூடத்தை முற்றுகையிட்டுருவாங்க. வாத்தியார் நிஜமாக இருக்குதா இல்லையா? வாத்தியார் வேலைங்கிறது இப்போ ரொம்ப சிரமமான வேலை. நான் இப்படி சொல்கிறேன், முழுக்க அதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கல. இப்போ சொல்கிறேன், ஒரு காலத்தில் ஆசிரியர்கள் சுதந்திரமாக இருந்தாங்க, மாணவர்கள் கட்டுப்பாடோடு இருந்தாங்க. இப்போ மாணவர்கள் சுதந்திரமாக இருக்கான், ஆசிரியர்களின் கைகள் கட்டப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற சூழல் அதுதான். அந்த மாதிரி நிலைமையில் இருக்கிற அந்த நிலையில் ஆசிரியரை பார்க்கும்போது எனக்கு அப்படியே சந்தோஷம் தாங்க முடியலை. ஏன்னா அவ்வளவு மாணவர்களோடு நெருங்கி பழகி, மாணவர்களாக அந்த யூனிஃபார்மையும் போட்டுட்டு வாழ்க்கை முழுக்க அதே இதில் தான் இருக்க போகிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் பெரிய உயரங்களை நீங்கள் தொடணும், பெரிய பெரிய பதவிகளெல்லாம் நீங்கள் வாங்கி ஆசிரியர் சமூகத்துக்கு மிகப்பெரிய கௌரவத்தை நீங்கள் பெற்றுத்தரணும். அந்த அளவுக்கு. ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து ஒரே ஒருத்தர் தான், ராமச்சந்திரன் கூட அவங்க சொல்லலை, ராமச்சந்திரன் அப்படி தானே சொன்னாங்க. அந்த ஒரு லேடி அதை கம்பேர் பண்ணவங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்க. அந்த வீடியோ ரொம்ப வைரலாச்சு. அதாவது எல்லா ஆசிரியர் அமைப்புகள்லேயும் வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம். எல்லா குரூப்லேயும் சமீபத்தில் ஷேரான ஒரு வீடியோன்னா அது சாரோட வீடியோ தான். அந்த அளவுக்கு அவருடைய செயல்பாடு, மாணவர்களுடைய பேட்டி எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள். உங்களை பார்த்து நிறைய விஷயங்கள் நாங்கள் கற்றுக்க வேண்டியிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியான, எல்லாம் நல்லா ரசிக்கிறீங்க, நல்லா கேட்குறீங்க. இப்படியே நீ பேசிக்கிட்டு அப்படிதான் நினைக்கிறீங்க. சிரிக்கிறதுக்குன்னே வந்திருக்கிறீங்க. சிரிக்கும்போது நல்லா சிரிச்சிருங்க. மேடையில் ஐயா வினோபா சாரும் ஹரிச்சந்திரன் சாரும், எனக்கு இன்னும் ஒரு சந்தோஷம், அதையும் சொல்லிடுறேன். நடுவில் நான், ஒரு பக்கம் ஹரிச்சந்திரன் சார், இன்னொரு பக்கம் வினோபா. எங்கே போகுது பார்த்தீங்களா? மகாத்மா காந்தியோடு தொடர்புடைய பெயர்கள் ஹரிச்சந்திரனும் வினோபாவும். ஏன்னா ஹரிச்சந்திர நாடகத்தை பார்த்து தான் மகாத்மா காந்தியே உருவானார். ஒரே ஒரு நாடகம்தான் ஹரிச்சந்திர நாடகம். உண்மையை பேசியிருக்கிறார். அது மாதிரி வாழ்க்கை முழுக்க அதை காப்பாற்றினார். அவர் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது செய்த சத்தியங்கள், நல்ல விஷயம். அந்த காலத்தில் அதான் சொல்கிறேன், நாடகத்தில் தெருவில் நாடகம், ஹரிச்சந்திர நாடகம், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் அந்த காலத்தில் சொல்லி தந்தாங்க. இப்போ சீரியலில் நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸும் பாக்கியலட்சுமியும் பார்க்குறோம். எதுக்கு பார்க்குறோம்னு நமக்கு வழங்கல. ஒன்றும் இல்லைன்னா பாரதி கண்ணம்மா பார்க்குறோம். அது ஜவ்வா இழுக்கிறான். நீயும் பார்க்குறியான்னு கேட்காதீங்க, வேற வழி இல்லை. நான் சாப்பிட்ற நேரம் தானே கலது, அதை போடுறான். ஜவ்வா என்னங்க இது? ஒரு லாஜிக்குமே இல்லை. ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு என்ன 3 வருஷமா? நான் 3 வருஷமாக தான் பார்க்குறேன். அது வேற 8 வருஷம் தாண்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படிதானுங்க? ஒரு டாக்டருக்கு இந்த அளவு, டாக்டரை எவ்வளவு முட்டாள்னு நினச்சிருக்கான் பாருங்க. ஒரு டாக்டருக்கு இந்த புத்தி கூட இருக்காதா? அப்படியே ஓட்டுறான். நம்ம ஆட்களும் ஆன்னு பார்த்துக்கிட்டே இருக்கோம். அட பாவி கல்யாணம் பண்ணிடுவானோ, வெண்பாவை கல்யாணம் பண்ணிடுவானோ, இதுதான் ஓடிக்கிட்டே இருக்கு. அதுக்கிடையில் இப்போ ஆண்கள் பார்த்தாங்கன்னா ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும். யாரை வேணாலும் அவன் கல்யாணம் பண்ணட்டும், நமக்கு அமையாதது அவனுக்காவது அமையட்டும், இந்த சந்தோஷம் இருக்குல்ல. இப்போ என்னன்னா அந்த நாடகங்களை பார்க்கறது. அதுவும் என்னன்னா மாமியார் மருமக பிரச்சனையை பெருசாக, எங்க மாமியாவுக்கு விஷம் வைக்கிறது எல்லாமா காமிக்கிறது இல்லைங்களா? அதையெல்லாம் அதுலேயும் வேற பாட்டிலில் விஷம்னு எழுதியிருக்கான். எங்கேயாவது விஷம்னு தமிழில் எழுதி வச்சிருப்பானா? அதெல்லாம் போட்டு கலக்கிறது. மாமியா மருமக சேர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த மாமியா மருமகளை பார்த்து கேட்கும், கொடுத்துருவாளோ? கொடுத்தாலும் கொடுப்பா. இப்போ உள்ள பிள்ளைய கொடுக்கும். ஏன்னா மருமகளுக்கு மனசில் என்ன இருக்கும்? கொடுக்கணும்னு தோணும். அதை மாமியாட்ட சொன்னால் சிக்கலாயிரும். பிரச்சனை அதானே. இந்த மாதிரி நாடகங்களை இப்போ நமக்கு காமிக்கிறான். ஆனால் ஹரிச்சந்திர நாடகத்தை பார்த்து ஒரு மகாத்மா உருவானார். அவருடைய நூல் சத்திய சோதனை, மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத். சத்தியத்தை சோதனை பண்ணாராம். ஏன்னா நம்ம பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு கொடுக்க வேண்டிய புத்தகம். நீங்கள் சின்ன பிள்ளைகள்லேருந்தே படிக்கிற ஆர்வத்தை உருவாக்குங்க.
ஏன்னா நிறைய குழந்தைகள் வந்திருக்கு. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா பொதுவாக எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் வயசானவங்க 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் பெரும்பாலும் வர்றாங்க. அதுலேயும் பெண்கள் வர்றதே இல்லை. இங்கே இளைஞர்களும் வந்திருக்காங்க, குழந்தைகளும் வந்திருக்காங்க, பெண்களும் வந்திருக்காங்க. எந்த அமைப்புக்கு பெண்கள் அதிகம் வர்றாங்களோ அந்த அமைப்பு மிகப்பெரிய உயரங்களை தொடும், வளர்ச்சி அடையுங்கிறதுக்கு இதுதான் உதாரணம். பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது மகாத்மா காந்தியுடைய சத்திய சோதனை. அந்த புத்தகத்தை சின்ன வயசுலேயே படிக்க சொல்லிக் கொடுங்க. இல்லைன்னா அதில் இருக்கிற முக்கியமான சம்பவங்களையாவது படிக்க சொல்லிக் கொடுங்க. வகுப்பில் டிக்டேஷன் போடும்போது ஒரு வார்த்தையை பக்கத்தில் இருக்கிற மாணவனை பார்த்து வாத்தியார் எழுத சொன்னார். இவர் முடியாதுன்னார். அதான் காந்தியுடைய இது. அது என்ன தெரியுமா? அதாவது உண்மைக்காக எதையும் தியாகம் செய்யலாம், எந்த காரணத்திலும் உண்மையை தியாகம் செய்யக்கூடாது. எவ்வளவு பெரிய சத்திய வார்த்தை தெரியுமா? அம்மாவுக்கு கொடுத்த சத்தியத்தோட லண்டனுக்கு போறார். அங்கேயும் அந்த சத்தியத்தை காப்பாற்றினார். எவ்வளவு சோதனைகள் வந்தது. அவர் நினைச்சா எப்படி அம்மாவுக்கு தெரியவா போகுது? அவர் திரும்பி வர்றதுக்குள்ள அம்மா காலமாயிட்டாங்க. ஆனால் அம்மாவுக்கு கொடுத்த சத்தியம் அவரை வழி நடத்தினது. அதே மாதிரி அவங்க அப்பாவோட இந்த சம்பவங்களெல்லாம் நம்ம பிள்ளை படிக்கும்போது பெரிய லெவலுக்கு வருவாங்கங்க. ஏன்னா நம்ம என்னென்னமோ சொல்லிக் கொடுக்குறோம்ல. அதே மாதிரி இன்னொன்று படிக்க வேண்டிய புத்தகம் அப்துல் கலாம் ஐயாவுடைய அக்னி சிறகுகள். முடிஞ்சால் அதையும் சொல்லிக் கொடுங்க. இந்த 2 புத்தகத்தையும் அது ஏன்னா பொதுவாக சுயசரிதை எழுதுறாங்கன்னா அவ்வளவும் பொய்யா தான் இருக்கும். என்னென்னா நான் சின்ன வயசாக இருக்கும்போது குளத்துக்கு குளிக்க போகும்போது ஒரு முதலையை பார்த்தேன், முதலையை அடக்குனேன். முடியுமா? என்ன ஆகுது தெரியுமா? அவ்வளவும் பொய் பேசணுங்கிறதுக்காகவே சுயசரிதை எழுதுறாங்க. ஆனால் சத்தியத்தை மட்டுமே சுயசரிதையாக எழுதியது ஒன்று மகாத்மா காந்தி, இன்னொன்று நம்முடைய அப்துல் கலாம் அவர்கள். நம்முடையன்னு அழுத்தமாக சொல்லலாம். 2யுமே நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. எவ்வளவு வாழ்க்கையில் அது 2யும் ஒழுங்காக மனசுக்குள்ள பிள்ளைகள் உள்வாங்கிட்டாங்கன்னா தப்பே பண்ண மாட்டாங்க, பெரிய உயரத்துக்கு வருவாங்க. அவர் அப்துல் கலாம் ஐயாவும் வெளிப்படையா என்னென்ன விஷயங்கள் யார் யார் அவருடைய வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருந்தாங்கங்கிற விஷயங்களை எல்லாம் நிறைய எழுதியிருக்கார். அதெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஒரு மகாத்மா காந்தி ஹரிச்சந்திர நாடகத்தை பார்த்து சத்திய வாழ்க்கையை கொண்டு வந்தார் இல்லைங்களா? சத்தியவானாக வாழ்ந்தார் கடைசி வரைக்கும். நீங்கள் வினோபா சார் ஏன் சொல்கிறேன்னா, மகாத்மா காந்தியின் உண்மையான சீடர் வினோபா. உண்மையான சீடர். காந்தியத்தை வாழ்க்கை கடைசி வரைக்கும் பின்பற்றினார். பூமிதான இயக்கம்ங்கிற ஒன்றை ஆரம்பித்து மிகப்பெரிய புரட்சி செய்தார், மிகப்பெரிய சமூக சேவை செய்தார். ஏன்னா நீங்கள் வினோபா பற்றி சொல்லும்போது ஒரு விஷயத்தை சொல்கிறேன். மகாத்மா காந்தின்னு அவருக்கு ரொம்ப உசுறு, ரொம்ப உசுறு. மகாத்மா காந்தியோடு சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்களையும் பத்திரமா பாதுகாப்பார். அப்படிப்பட்ட ஒரு நாள் மகாத்மா காந்தி இவருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கார். அந்த கடிதத்தை படித்ததும் அப்படியே படபடான்னு கிழிச்சு தூர போடுறார். பக்கத்தில் இருந்தவர் கேட்டார், மகாத்மாவோ சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்களையும் நீங்கள் பாதுகாப்பீங்க, இந்த கடிதத்தை மட்டும் ஏன் கிழிச்சு போடுறீங்க, என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, மகாத்மா எல்லா கடிதங்கள்லேயும் விஷயங்களை எழுதியிருப்பார், அதை பத்திரமா வச்சுருப்பேன். இந்த கடிதத்தில் என்ன புகழ்ந்து எழுதியிருக்கார். நான் அந்த கடிதத்தை பாதுகாத்தா மகாத்மா என்னை புகழ்ந்ததெல்லாம் நான் ஒத்துக்கிறேங்கிறது அர்த்தமாக இருக்கும், எனக்கு ஆணவம் கூடிரும், அதனால் கிழிச்சு போட்டேன்னார். எவ்வளவு பெரிய மனுஷன் அவர். அப்படிப்பட்ட உயர்ந்த மனிதர்கள் பக்கத்தில் எனக்கு அந்த பேரை பார்க்கும்போதே அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. இவங்களோட உட்கார வச்ச அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா ஒரு மேடைகளில் அப்படி அமையணும். கன்சிகா மோத்வானிக்கு பக்கத்துலேயும் குஷ்புக்கு பக்கத்துலேயும் உட்காரணும்னு எனக்கு ஆசை இல்லை, இல்லைங்களா? நிஜமாவே ஆசை இல்லை. இல்லை போய் சொல்கிறாங்கிறீங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த பெரிய மனிதர்கள் அந்த பேரை பார்க்கும்போதே அம்பிட்டு சந்தோஷம் இல்லை. மகாத்மா காந்தியோட நகைச்சுவை உணர்வு இருக்கு. அவர் மன உறுதிங்கிறது அவர் சொன்னார், எனக்கு நகைச்சுவை உணர்வு மட்டும் இல்லைன்னா நான் எப்போவோ செத்துருப்பேன்றார். நீங்கள் வட்டமேசை மாநாட்டுக்கு லண்டனுக்கு போகிறார். லண்டனுக்கு வட்டமேசை மாநாட்டுக்கு போகும்போது இங்கே எப்படி இருந்தாரோ அதே ட்ரெஸ்ஸோடு தான் போகிறார், அரையாடை தான். அங்கே போகும்போது ட்ரெஸ்ஸை கோட்டு சூட்டு போடலை. நம்மால் இங்கே ஒரு ட்ரெஸ்ஸு அங்கிட்டு வெளிநாட்டுக்கு போகும்போது வேறு மாதிரி மாற்றிடுறான்ல. அவர் அப்படியே தான் போனார். ஒரு விஷயத்த சொல்கிறேன், வெளிநாட்டுக்கு போகும்போது இங்கே உடுத்தி இருக்கிற அதே ஆடையோடு போனவர், முதலில் சென்றவர் மகாத்மா காந்தி. அதுக்கு அடுத்ததாக ஒருத்தர் போனார், கர்ம வீரர் காமராஜர். ரஷ்யாவுக்கு போனார், இங்கே கட்டியிருக்கிற அதே வேட்டி சட்டையோடு தான் போனார். கேட்டாங்க, கோட்டெல்லாம் தச்சிட்டாங்க. அந்த கோட்டு இங்கே விருதுநகர் அவர் நினைவு இதில் இருக்குது. அதை என்ன சொல்கிறாங்க, பயன்படுத்தாத கோட்டு.
பயன்படுத்தாத கோட்டுங்கிறாங்க. பயன்படுத்தாத கோட்டுக்கு பின்னாடியும் வரலாறு இருக்குது. அப்போ சொன்னார், ஒன்றும் இல்லை, நம்ம டெல்லியில் இருக்கிற குளிர் மாதிரி தான் அங்கேயே இருந்ததுட்டு போயிட்டு வந்தார். அப்போ தான் கண்ணதாசன் எழுதினார், சென்று வா மகனே சென்று வா, அறிவை வென்று வா மகனே வென்று வா, அறிவுலகம் உன்னை அழைக்கிறதுன்னு எழுதினார். இப்போ இப்படிப்பட்ட எளிமையான மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க. இப்போ வட்டமேசை மாநாட்டுக்கு மகாத்மா காந்தி போகும்போது என்ன அங்கே இருக்கிற பத்திரிகை நிருபர்கள் எல்லாம் கேட்குறாங்க, என்ன நீங்கள் இப்படி வந்திருக்கு. வின்ஸ்டன் சர்ச்சில் பிரதமர் அவர் சொன்னார், அரையாடை பக்ரின்னார். அரையாடை பக்ரின்னார், ரொம்ப கேவலமான வார்த்தை அது, அரையாடை பக்ரி. பத்திரிகை நிருபர்கள் என்ன கேட்டாங்க, அதாவது இப்போ நீங்கள் ஜனாதிபதி மாளிகைக்கு அவர் போயிருக்காருல்ல, போகும்போது ஒவ்வொன்றுக்குமே ஒரு ட்ரெஸ் கோடு உண்டு. இந்த இடத்துல நிற்கணும், இப்படி திரும்பணும், அப்படிதானங்கய்யா, இப்படி திரும்பணும், இந்த இடத்துல வந்து இவ்வளவு திரும்பி நேராக அவங்கள பார்க்கணும், பார்க்குறதும் இவ்வளவு நிமிஷம்தான். ஒத்திகை வேற வச்சுருப்பாங்க, ஒத்திகையெல்லாம் வச்சு தான் பார்ப்பாங்க. நம்ம ஜனாதிபதி மாளிகைக்கே இவ்வளவு இருக்குன்னா, லண்டனில் மன்னரை சந்திக்கிறதுக்கு எவ்வளோ இருக்குது, ட்ரெஸ்ஸு என்ன ட்ரெஸ் போடணும், ஷூ எப்படி கட்டணும், அதெல்லாம் லிஸ்ட் வச்சிருக்கிறான். எல்லாமே புரோட்டோக்கால் அப்படிம்போம். ஒரு இது இருக்குது. மகாத்மா சொல்கிறார், நான் இப்படியே தான் வந்து சந்திப்பேன், முடிஞ்சால் சந்திக்க சொல்லு. எவ்வளவு தைரியம் பாருங்க. அப்போ தான் பத்திரிகை நிருபர்கள் கேட்டாங்க, அவரை சந்திக்கிறதுக்கு நீங்கள் இப்படி வந்திருக்கிறீங்களே, மன்னரை சந்திக்கிறதுக்கு மரபை மீறி வந்திருக்கிறீங்களே அப்படின்னு கேட்கும்போது அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், நான் கொஞ்சம் சாதாரண உடை உடுத்திருக்கேன்னு தானே நீங்கள் கேட்குறீங்க, எனக்கும் சேர்த்து உங்கள் மன்னர் உடை உடுத்தியிருக்காரேன்னார். எவ்வளோ பெரிய நகைச்சுவை அது. அவர் என்னென்ன கோட் சூட்டெல்லாம் போட்டுட்டு பந்தாவாக இருப்பார்ல, அந்த அந்த இதை அவர் கேட்டார். அதான் விஷயம். இன்னொன்று சொல்கிறேன், மகாத்மாவுடைய நகைச்சுவை. ஒருத்தர் மகாத்மா காந்தியை கடுமையாக திட்டி ஒரு லெட்டர் போட்டார், 4-5 பக்கம் வர்ற மாதிரி கடுமையாக திட்டு. காந்தியை திட்டாதவங்க யாருமே, இப்போவும் அப்படி தான் நடக்குது. காந்தியை எல்லாரும் திட்டுறாங்க. நல்லவங்களுக்கு திட்டு வரும், ஆனால் அந்த திட்டு எல்லாம் அவங்கள ஒன்றும் செய்யாது, அவங்களை தீட்டும். நல்ல செயல்கள் செய்யும்போது ஒருத்தர் திட்டிக்கிட்டே இருக்கிறாருன்னா கண்டுக்கவே, சில விஷயங்கள் நம்ம கண்டுக்கவே கூடாது. புத்தரை ஒருத்தன் கடுமையான திட்டிக்கிட்டே இருந்தான், அவருக்கு இது பண்ணிக்கிடவே இல்லை. பக்கத்தில் இருந்தவங்க கேட்டாங்க, ஏன் நீங்கள் அவருக்கு பதில் சொல்லலை, எதுவுமே பண்ணலை. அவன் திட்டின வார்த்தைகளை நான் ஏற்றுக்கலன்னார். ஏற்றுக்காமல் நம்ம விட்டுருணும். மகாத்மா காந்தியை திட்டி கடிதம் எழுதினார். எல்லாம் கடிதத்தை படித்து பார்த்துட்டு பதில் கடிதம் எழுதினார். எவ்வளவு கொழுப்பு அவருக்கு. இங்கே பாரு, பதில் கடிதம். அவன் ஏற்கனவே திட்டி தான் எழுதியிருக்கான், வசவு உரிச்சு எடுத்திருக்கான். அவனுக்கு பதில் கடிதம் எழுதினார். என்ன தெரியுமா, நண்பரே. அவர் எல்லாரையுமே நண்பரேன்னு தான் எழுதுவார். ஹிட்லருக்கு கடிதம் எழுதும் போதும் நண்பரேன்னு தான் எழுதினார். நண்பரே, உங்கள் கடிதம் படித்தேன், அதில் பயனுள்ள ஒரு விஷயம் இருந்தது, ஒரே ஒரு விஷயம் இருந்தது. அதுதான் நீங்கள் அந்த காகிதங்களை கோர்த்து வைத்திருந்த குண்டூசி, அதை மட்டும் எடுத்துக்கொண்டேன்னார். குண்டூசியை மட்டும் எடுத்துக்கிட்டேன், மீதி அப்பா ஒன்றும் ஏற்றுக்கலன்னு. எவ்வளவு தைரியம். இந்த தைரியமும் அது மன உறுதி இருந்தால் தான் அது வரும். அவற்றை இருந்த அந்த நகைச்சுவை உணர்வுங்கிறது சாதாரண. அதே வின்ஸ்டன் சர்ச்சில் பிரதமர் காந்தியை கிண்டல் பண்ணால, ஒரு ஆச்சரியத்தை பாருங்க. அந்த வின்ஸ்டன் சர்ச்சிலோட சிலை பிரிட்டிஷ் நாடாளுமன்ற வளாகத்தில் நிறுவி வச்சிருந்தாங்க. சில ஆண்டுகளுக்கு பிறகு அதே வின்ஸ்டன் சர்ச்சில் சிலைக்கு பக்கத்தில் நம்முடைய மகாத்மா காந்தியினுடைய சிலையும் நிறுவினார்கள். அதான் அவருடைய சாதனை. இன்னொன்று சொல்கிறேன், அதே வின்ஸ்டன் சர்ச்சில் தான் சொன்னால், இந்தியர்களுக்கு சுதந்திரம் கொடுக்காதீங்க, சுதந்திரம் கொடுத்தா இந்தியர்களுக்கு ஆளத் தெரியாது, தகுதி இல்லை, திறமை இல்லை, அறிவு இல்லை, கொஞ்ச நாளையில் சண்டை போட்டுட்டு நாடு சின்ன பின்னமாக போயிடும் அப்படின்னு அதே வின்ஸ்டன் சர்ச்சில் சொன்னான். ஆனால் இன்றைக்கு என்ன நடந்தது தெரியுமா? எந்த பிரதமர் நாற்காலியில் வின்ஸ்டன் சர்ச்சில் இருந்துக்கிட்டு இந்த இந்தியர்களுக்கு அறிவு இல்லைன்னு சொன்னானோ, அதே பிரதமர் நாற்காலியில் இந்திய வம்சாவளி ரிஷி சுனக் உட்கார்ந்துருக்கிறார். அதுவும் எப்படிப்பட்ட காலகட்டம் தெரியுமா? அவன் நாட்டில் உள்ளவன் முடியாதுன்னு போனான். நல்லா பார்த்துக்குங்க. நீங்கள் போரிஸ் ஜான்சன் இருந்தார், அப்போ இவர் நிதியமைச்சராக இருந்தார். போரிஸ் ஜான்சன் பிரதமராக இருந்தார், அவராலேயும் திறமையாக நிர்வாகம் பண்ண முடியலை, ரிசைன் பண்ணிட்டு போனார். அப்புறம் ஒவ்வொருத்தராக தெரேசா மே வந்தாங்க, அவங்களாலேயும் முடியலை. அப்புறம் லிஸ் ட்ரஸ்ன்னு ஒரு அம்மா வந்தாங்க, ஓட்டெடுப்பு எடுத்தாங்க. அங்கே என்னென்னா, நம்மளை மாதிரி இல்லை, நம்ம எம்பிக்கு ஓட்டு போடுறோம், எம்பிக்கள் தேர்ந்தெடுக்க பிரதமர் இல்லை. என்ன ஆகும், கட்சிக்குள்ளே இந்த ஓட்டெடுப்பு வைப்பாங்க. கடைசியாக தான் எம்பிக்கள் இப்படி கட்சிக்குள்ளேயும் பல கட்டத்தில் ஓட்டெடுத்து வச்சு தான் கட்சி தலைவரை தேர்ந்தெடுத்து அவங்க பிரதமராக. அப்போ கடுமையான போட்டி கொடுத்தார் ரிஷி சுனக்கு, கடுமையான போட்டி கொடுத்தார். கடைசியில் என்ன பிரச்சாரம் ஆயிடுச்சுன்னா, பிரிட்டிஷாரை இந்திய வம்சாவளியை சார்ந்த ஒருத்தர் ஆள்றதா அப்படிங்கிற பிரச்சாரத்தை கொண்டு வரும்போது அந்த அம்மாவுக்கு ஓட்டு போட்டாங்க, அவங்க பிரதமர் ஆயிட்டாங்க. ஆனால் என்ன ஆயிடுச்சு, நிதி நிலைமை சிக்கல் ஆயிடுச்சு. 45 நாளில் நிதி நிலையை சரி பண்ண முடியலன்ட்டு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க.
அந்த கட்டத்தில் யார் வந்தால் சரியாக இருக்கும்னு யோசிக்கும் போது நம்முடைய எம்பி, அங்கே உள்ள எம்பிக்கள் எல்லாரும் சேர்ந்து ரிஷி சுனக்கால் மட்டும்தான் பிரிட்டனை காப்பாற்ற முடியும் அப்படின்னு இவரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஒரு காலத்தில் நம்மை ஆட்சி செய்த நாட்டை நம் ஆள் ஆட்சி செய்கிறான்னா எவ்வளோ பெரிய சந்தோஷம். அதுலேயும் சில பேர் சொல்லுவோம், அவர் அங்கே பிறந்தவர், இங்கிட்டு வாழ்ந்தவர், பிறந்த இடம் வேறு. ஏன்னா இந்திய மரபையும் பாரம்பரியத்தையும் பின்பற்றக்கூடியவர். இன்றைக்கும் இந்திய வம்சாவளின்னு தைரியமாகவும் கம்பீரமாகவும் சொல்லக்கூடியவர். புரியுதில்ல உங்களுக்கு? தீபாவளியையும் கொண்டாடி இருக்கார். அந்த வீடியோஸ் கூட நம்ம இதில் வந்திருக்கு. அப்போ தீபாவளியை கொண்டாடக்கூடிய முழுமையான இந்திய உணர்வுடைய ஒருத்தர் பிரிட்டனுடைய பிரதமராக இருக்கார். அதனால் இந்தியர்களுக்கு அது மிகப்பெரிய தீபாவளி பரிசு. இப்போ தீபாவளிக்கு வந்துட்டேன் ஐயா, ஆப்படா நான் சிரிச்சா தீபாவளி, அது நமக்கு ஒரு தீபாவளி பரிசு தான், மாற்றமே இல்லை. இப்போ அந்த மாதிரி நிலையில இருந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு வருவோமே. இப்போ இந்த தீபாவளி நமக்கு எப்படி இருந்தது? தீபாவளி கழிஞ்சு ஒரு வாரம் எல்லாம் ஆயிடுச்சு விட்டுங்க. இந்த தீபாவளி 2 வருஷத்துக்கு பிறகு முழுமையான தீபாவளியாக இருந்தது. 2 வருஷமாக சிக்கல், கொரோனா, அந்த ஊரடங்கு, பொருளாதார சிக்கல்கள் நமக்குமே வந்துச்சு. சரியாக எல்லாரும் கொண்டாடல, கட்டுப்பாடுகள் இருந்தது. எல்லாத்தையும் தாண்டி இந்த தீபாவளியை எல்லா தரப்பு மக்களும் மிகவும் சந்தோஷமாக கொண்டாடினாங்கன்னா அது எல்லாருக்கும் மகிழ்ச்சி. எல்லாருமே கொண்டாடினாங்க, எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடினாங்க. என்ன, குடிமகன்கள் கொஞ்சம் அதிகமாக கொண்டாடினாங்க, ரொம்ப அதிகமாக கொண்டாடினாங்க. என்ன, 708 கோடி, 700, அதான் 3 நாளில் எம்பிட்டு வந்திருக்கு பாருங்க. ஆட்சி ஷாக் ஆகிட்டு, அட பாவிகளா என்னமா ஊற்றிருக்கீங்க நீங்கள். வெளிநாட்டில் குடிக்கிறதுக்கு நம்ம நாட்டில் அவங்க குடிக்கிறாங்க. அவங்க என்னென்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் குடிப்பாங்க, ஒரு அவன்ஸு கணக்கு தான், கொஞ்சமாக குடிப்பாங்க. அவங்க என்னென்னா ஒரு சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக குடிக்கிறாங்க, கொஞ்சம் குடிச்சிட்டு நிறுத்திடுவாங்க. நம்ம ஆள் என்னது, மீன் தண்ணி குடிக்கிற மாதிரி தான், மொட்டா குடியன்கள்லாம் இருக்கான், குடிச்சிட்டு குப்புறம் வேற படுத்திருக்கான். அந்த மாதிரி தான் நடக்குது. என்னமா ஆசனம் பண்ணுற மாதிரி படுத்திருக்கான். நிலைமை பாருங்க, 708 கோடி. நம்ம ஆட்கள் மீம்ஸ் போட்டான் பாருங்க. பொன்னியின் செல்வன் 25 நாள் தாண்டி 500 கோடி வசூல் வந்திருக்கு. அதை மீம்ஸ் தயார் பண்ணுறதெல்லாம் யங்ஸ்டர்ஸு, இளைஞர்கள் எவ்வளவு அருமையாக சிந்திக்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. பொன்னியின் செல்வனின் வசூல் சாதனையை முறியடித்த டாஸ்மாகின் தண்ணியின் செல்வன்கள் முடிச்சுட்ட. அதில் என்னென்னா, அதில் வேற நம்ம ஆட்கள் பத்திரிகையில் போட்டிருக்கான் ஒவ்வொரு மண்டலமாக எவ்வளவு வசூல் ஆயிருக்குன்னு. அதுலேயும் மதுரை மண்டலம் ஜாஸ்தியாம். மதுரை மண்டலத்தில் தான் கோயில்பட்டியே இருக்குது, கோயில்பட்டியே இருக்குது, எங்கள் நாகர்கோயில் அதுதான் இருக்குது. என்னம்மா நம்ம சந்தோஷம் தான், ஏதோ ஒரு சாதனை பண்ணிட்டு போட்டுமே. நம்மளால் தான் முடியலை, நிஜமாவே சொல்கிறேன், நம்மளால் முடியலை. குடிக்கிறவனை பார்த்து சந்தோஷப்படுவோமே இல்லைங்களா? அதில் ஒரு நல்ல குடிகாரன், குடி நோயாளின்னு வச்சுக்குவோமே. அவன் ஒரு டாக்டரை பார்க்க போனால் குடிச்சு கையெல்லாம் ஆடுது டாக்டர் சொன்னார் நிறுத்தி விடுவோம்னு. அவர் என்ன சொன்னார், குடியை நிறுத்த வேண்டாம், கை ஆடுறதை மட்டும் நிறுத்துங்க, சரக்கு சிந்துதுன்னா. ஏன்னா அவனுக்கு அது ஒன்று தான். ஒருத்தன் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு மட்டையாகி கிடக்கிறான், தூக்கி நிறுத்திக்கிட்டு கேட்குறான், ஏன்டா இம்புட்டு சாப்பிட்டா? அப்படி குடிக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சுப்பா, எல்லாம் என் நேரம். என்ன சொல்கிறான்னு, ஒன்றும் இல்லை, பாட்டில் குடித்தேன், மூடி எங்கே போச்சுன்னு தெரியல, மூடியை தொலைச்சதுனால மொத்தமாக முழுங்கிட்டேன்னா. அந்த அளவுக்கு நம்ம குடிகாரர்கள் இருக்கிறாங்க. அவ்வளவு போட்டு எல்லாம் ஒன்று. அதில் என்ன ஒரு மகிழ்ச்சி என்ன தெரியுமா? எல்லாருமே சந்தோஷமாக பட்டாசு வெடிச்சிருக்காங்க. சந்தோஷமாக பட்டாசு வெடிச்சதுங்கிறது ஒரு பத்திரிகையில் ஒரு செய்தி போட்டான். அதாவது சிவகாசி பட்டாசு சேல்ஸு மொத்தம் 6000 கோடிக்கு சேல்ஸ் ஆகிருக்கு. அதில் வேற கட்டுப்பாடுகள் அது இதெல்லாம். இந்த நேரத்தில் என்ன ஆயிடுது, நம்ம ஆட்கள் சமூக ஆர்வலர்கள்னு சிலர் கிளம்பிடுறாங்க. எங்கிட்டு தான் இருப்பானுங்கன்னு தெரியல. தீபாவளி வந்தாச்சுன்னா வெடிக்காத, பறவைகள் வாழணும், விலங்குகள் வாழணும். அதில் ஒரு மீம்ஸ் போட்டிருந்தான், அதுவும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்ன போடுறோம், சமூக ஆர்வலர் சொல்கிறார், பட்டாசு வெடிக்கிறாங்க, பறவைகள் உயிர் வாழணும், விலங்குகள் உயிர் வாழணும், நீங்கள் பட்டாசு வெடிச்சா அதுக்கு எங்கே போகும்னு. அண்ணே, நீங்கள் வீட்டில் என்ன குழம்பு சாப்பிட்டீங்க? அது ஒன்றும் இல்லை, சிக்கன் பிரியாணி, மட்டன் கிரேவி, காடை வறுவல், மீன் பொரியல். அட்டப்பாவி, நீ இதெல்லாம் சாப்பிடுவா, நாங்கள் ஜிம்போட்டு பட்டாசு வெடிக்கிறதுல அதெல்லாம் போயிருமான்னு. எவ்வளோ யோசிக்கிறோம் பாருங்க நம்ம ஆட்கள் எல்லாத்தையுமே. நீங்கள் வாகனங்களில் போகிறத நம்ம நிறுத்தலை,
வாகனங்களில் போகிறத நிறுத்தல, என்ன பைக்கில் போகிறத நிறுத்தல, சிகரெட்டு ஊதுறதில் அதை ஊதுறவன் நிறுத்தல, தொழிற்சாலைகளுடைய புகையை நம்ம நிறுத்தல. எவ்வளவு மாசுபடுத்தணுமோ எல்லாத்தையும் மாசுபடுத்திட்டு தீபாவளி வந்தால் பட்டாசு வெடிக்காத. இது என்ன நியாயம்னு எனக்கு புரியலைங்க. வெடிச்சிட்டு போட்டுமே, நீ என்ன பண்ணு, அதான் ஒரு ஆள் சொன்னார், பட்டாசை வெடிச்சிட்டு ஒரு 2 நாளைக்கு நீ பஸ்ஸில் போ, முடிஞ்சால் நடந்து போ, இல்லைன்னா சைக்கிளில் போ. அப்போ அது சரியாக பேலன்ஸ் ஆயிரும்ல, இல்லைங்களா? என்ன ஒரு ஆச்சரியம்னா, சென்னை மாதிரி இடங்கள்ல இருந்து இப்போ என்ன ஆகும், பட்டாசு நம்ம ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு வாங்குவோம், வாங்கிட்டு வெடிப்போம். வெடிக்கும்போது பக்கத்து வீட்டுக்கும் தெருவுக்கெல்லாம் நமக்கு போட்டி வந்துடும். நம்ம என்ன செய்வோம், முந்தின நாள் நைட்டுக்குன்னு கொஞ்சம், அடுத்த நாள் நைட்டுக்குன்னு கொஞ்சம் வச்சுருப்போம். நாள் ஆரம்பிச்சிருப்போம்ல, ஆரம்பிக்கும் போது கொஞ்சமாக ஆரம்பிப்போம், ஆரம்பித்து அப்படி வரும்போது பக்கத்தில் உள்ளவங்க கொஞ்சமாக ஆரம்பிப்பான். அங்கேருந்து அந்த வீட்டுக்கு நமக்கும் போட்டி வந்துடும். போட்டின்னா போட்டி வான வேடிக்கைங்கிறது வேடிக்கையாக இருக்கும். தெருக்களில் அம்புட்டு வேடிக்கையாக இருக்கும். பிள்ளைகள் அதை வேடிக்கை பார்த்தா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. இங்கேருந்து ஒன்று விட்டால் அவன் அங்கேருந்து விடுவான், இங்கேருந்து ஒன்று அப்படி பண்ணும்போது 2 பேர் விடுறதை பார்த்துக்கிட்டு அங்கிட்ட அடுத்த தெருவுக்காரன் அங்கேருந்து விடுவான். இதை மாடியில் நின்று ரசிக்கணும், மாடியில் நின்று ரசிக்கணும். அது என்ன ஆகும், வெடிச்சு என்னென்னா அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாள் முத நாளைக்குன்னு வச்சுருப்போம், அடுத்த நாளைக்குன்னு நம்ம சேர்த்து வச்சுருப்போம்ல, அதையும் எடுத்து கொளுத்திடுவோம். நைட்டோட நைட்டாக கடைக்கு தேடிப்போம். இதுதான் எங்கள் ஊர்களில் தெருக்களில் நடக்கிறது. இந்த வருஷம் என்ன ஆச்சுன்னா, அப்படி எல்லாத்தையும் வெடிச்சிட்டு கடைக்கு தேடி போனால் கடையில் ஸ்டாக்கு இல்லை. அப்போ அவ்வளவும் விற்று தீர்ந்துருக்கு. அது ஒரு மகிழ்ச்சி தான். என்னென்னா, நீங்கள் தீபாவளி அன்னைக்கு ஒரு நாள் கூட இல்லை, 2 மணி நேரம் தான் பட்டாசு வெடிக்கிறது. முத நாள் அடுத்த நாள், இந்த மொத்தம் 4 மணி நேரம் பட்டாசு வெடிக்கிறதுக்காக 12 மாதங்களும் உழைப்பவர்கள் நம்முடைய சிவகாசி தொழிலாளர்கள். நீங்கள் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கணும். பண்டிகைங்கிறது ஒரு குறிப்பிட்ட இது துணிக்கடைக்காரங்க மட்டும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இல்லை. எனக்கு ஒரு வருத்தம் என்னென்னா, துணிக்கடை விளம்பரத்தில் நம்ம அண்ணாச்சியை தான் காணோம். லெஜண்ட் அண்ணாச்சி அந்த வருஷம் காணோம். பாவம், அவர் நடித்ததில் எங்கே போனார்னே தெரியல. அவர் போட்ட ஆட்டம் இருக்கு, அப்பா என்னமா ஆட்டம் போட்டாரு. ஒவ்வொரு தீபாவளி என்ன விளம்பரம், எனக்கு எல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். இந்த பொங்கலுக்கு யாரோட ஆடுறாரு, அடுத்த தீபாவளிக்கு யாரோட ஆடுறாரு. அண்ணாச்சி நம்ம யாரையாவது கற்பனை பண்ணான்னா, நம்ம மொத்தமாக எத்தனை பேரை நினச்சிருக்கோமோ அத்தனை பேரையும் கொண்டு இறக்கிடுவார். ஒரே ஆட்டம் தான். ஸ்பைடர்மேன் மாதிரி என்ன ஆட்டம் போடுறாரு. அவர் உழைக்கிறாரு, அவர் காசு. சில பேர் கிண்டல் பண்ணான், எனக்கு அது கிண்டல் பண்ணுறதுல உடன்பாடு இல்லை. அவர் விளம்பரம், அவரே நடிக்கிறார், அவர் காசு கூட்டிகிட்டு வந்து கூடவே ஆடுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, அவர் நடிக்க ஆரம்பித்த பிறகு வியாபாரம் கூடி இருக்குங்கிறாரு. அதில் ஒரு சிக்கல் என்னென்னா, அவர் விளம்பரத்தில் நடிக்கிறத சில பேர் கிண்டல் பண்ணாங்க. அவர் என்ன பண்ணார், விளம்பரத்தில் நம்மன்னா என்ன பண்ணுவோம், நம்ம ஒருத்தர் அதுலேருந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. நம்மன்னா என்ன பண்ணுவோம், எல்லாரும் கிண்டல் பண்ணுறான், உனக்கு இது தேவையாங்கிறான். உனக்கு இது தேவையான்னு சொன்னால் நம்ம நிப்பாட்டிடுவோம், எப்பா வேணான்ட்டு. அவர் என்ன பண்ணார், எல்லாரும் கிண்டல் பண்ணி மீம்ஸ் போட்டான், கட்டுரைகள்லாம் எழுதுறான். அவர் என்ன பண்ணார், நீ இப்போ நான் விளம்பரத்தில் நடித்தாதானே கிண்டல் பண்ணுவான், அவனை சினிமாவே நடிக்கிறோம் பாருன்னா, சினிமாவே நடிக்கிறோம் பாருன்னார் பாருங்க. இது ஒரு வகையான ஒரு பாசிட்டிவ் அப்ரோச். நீங்கள் அவரை பிடிக்கிறவங்க இருக்கலாம், பிடிக்காதவங்க இருக்கலாம், அதை வித்தியாசம். சின்ன பசங்க எல்லாம் சொல்கிறான், அந்த ட்ரெய்லர் இதெல்லாம் வந்த பிறகு எங்கள் பசங்க சொல்கிறான், சார் எப்படியாவது லெஜண்ட் பார்க்கணுங்கிறான். பார்த்துட்டு வந்து சொல்கிறான், ஏன் சார் பார்க்க போனேன்ட்டான். அது வேற விஷயம். என்ன ஆயிடுச்சு, நயன்தாராவை தான் புக் பண்ணாங்க. கேட்டாங்க, எவ்வளவு கோடி வேணாலும் நான் தர்றேன், நயன்தாரா வரணும்டா. எவ்வளவு தென்னாவட்டு பாருங்க. விக்னேஷ் சிவனை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லைன்னா பாவம் கூப்பிட்ட பிறகு அந்த அம்மா, நான் வரல, நான் சூப்பர் ஸ்டாரோட ஆட்டம் போடுறவா, உன் கூட ஆட வரலன்னுச்சு. அந்த அம்மா சொன்ன உடனே அவர் என்ன பண்ணார், நயன்தாரா நீ வரமாட்டான், இல்லை நான் மும்பையிலேருந்து இறக்குறேன், உன்னை விட பேரழகி இறக்குறேன்ட்டு. அதுலேயும் அந்த படத்தோட ப்ரமோஷனுக்கு 9 கதாநாயகிகள் இவர் வரும்போது வரிசையாக நின்று வரவேற்கிறாங்க. எவ்வளவு தைரியம் பாருங்கள். நீங்கள் என்ன, ஒருத்தர் நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம், நமக்கு பிடிச்சிருக்கு, சரியா தப்பாங்கிறது வேற விஷயம், பிடிச்சிருக்கு, ஒருத்தர் கிண்டல் பண்ணுறாருன்னா பின்வாங்காமல் அதையும் தாண்டி ஜெயிக்கணுங்கிற உணர்வு இருக்கு பாருங்க. அந்த பாசிட்டிவ் அப்ரோச்சுக்காகவே அவரை ரசிக்கலாம். அந்த அளவுக்கு அவர் ஆட்டம் போட்டார். இந்த தீபாவளிக்கு நான் எல்லா சேனல்லையும் பார்த்தேன், விளம்பரங்கள்ல வர்றாரான்னு. அண்ணாச்சியை காணோம். ஒரு அடுத்த படம் நடிச்சுக்கிட்டு இருக்கார் போல இருக்கு. அடுத்த படம் ப்ரமோஷன், அதில் வேற சமந்தா கூட அவர் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நமக்கு கிடைக்காத வாய்ப்பு அண்ணாச்சிக்கு கிடைக்குதுன்னா சந்தோஷப்படுவோம் இல்லைங்களா?
அவர் சமந்தா வரலாம், யார் வேணாலும், இல்லை திரிஷா கூட வரலாம். ஏன் ஐஸ்வர்யா ராய் வரக்கூடாதா? வரலாம்ல. என் பொன்னியின் செல்வனில் நடித்த ஐஸ்வர்யா ராய் நம்ம அண்ணாச்சி கூட நடிக்கக்கூடாதா? நடிச்சுட்டு போட்டுமே. இப்போ என்னென்னா அது அவரை காணுங்கிற ஒரு வருத்தம் தான். மற்றபடி தீபாவளிங்கிறது ரொம்ப சந்தோஷம். துணி எடுக்க போகிறதும் சரி, எல்லாமே நம்ம ஆட்கள் அவ்வளவு. அதில் கூட பொன்னியின் செல்வன் படம் வேறு வந்துருச்சா, பொன்னியின் செல்வனை பார்க்க போகிறது. அதில் வேறு என்ன சொல்கிறான், இந்த எத்தனை பேர் பொன்னியின் செல்வன் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியலை. தமிழர்கள் அனைவரும், நான் அவருக்காக ப்ரமோஷன் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, தமிழர்கள் அனைவரும் ஒரு முறையாவது பார்க்க வேண்டிய படம் பொன்னியின் செல்வன். ஏன்னா ஒரு மிகப்பெரிய சரித்திரம் அதுக்குள்ளால் இருக்குது. நல்லா எடுத்திருக்கார். பாட்டுகள் சரியா இல்லையாங்கிறது நிறைய விமர்சனங்கள் இருக்குது, நம்ம அதுக்குள்ளே போகல. காட்சி அமைப்பு பொன்னியின் செல்வனுங்கிறது பெரியவங்க இருக்கிறீங்க, நிச்சயமாக படிச்சிருப்பீங்க, இல்லை படிக்காதவங்க நம்ம பிள்ளைகளுக்கும் அதை படிக்க சொல்லணும். கிட்டத்தட்ட 70 வருஷம் ஆகுது அந்த நாவல் வந்து, 50களில் வந்தது நாவல் வந்து. அதை பல தலைமுறைகள், நீங்கள் என்னென்னா எங்கள் தாத்தா படித்தார், எங்கள் அப்பா படித்தார், நான் படிச்சிருக்கேன், என் பிள்ளைகள், பேரப்பிள்ளை. இந்த படம் வந்த பிறகு என்ன ஆயிடுச்சு, அது ஒரு சினிமாவுடைய தாக்கம் எந்த அளவுக்கு போயிருக்குங்கிறத சொல்கிறேன். இந்த படம் வந்த பிறகு நாவல் படிக்காத பசங்க எல்லாம் நாவல் படிக்கிறான். எங்கள் ஸ்டூடெண்ட்டுகளே சொல்கிறான், பாடமே படிக்க மாட்டான். ஒரு பக்கம் இல்லை, ஒரு கொஸ்டின் 2 வரி படிக்க, ஒரு திருக்குறள் படிக்க சொன்னால் படிக்க மாட்டான். அவன் சொல்கிறான், சார் பொன்னியின் செல்வன் இருக்கா எனக்கு கொடுங்கன்ட்டு. படிக்கணும் சார், படிச்சுக்கிட்டு சினிமா பார்க்க போனோங்கிறான். இப்போ பாரு, ஒரு சினிமா வந்து ஒரு நாவலை படிக்க வைக்கிறது வச்சிருக்குன்னு சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய சாதனை என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. அதில் சில பேர் என்ன பண்ணுறான், புத்தகத்தோடவே இது வர்றான், புக்கோட. நான் பார்த்தேன், ஆச்சரியமாக இருந்தது, புக்கை கொண்டு வர்றான், இந்த காட்சி படமாக்கியிருக்கான். அங்கே சரியில்லை. நீங்கள் என்ன தெரியுமா, எழுத்தில் இருக்கிறத காட்சிப்படுத்துறது சிரமம். அவர் எவ்வளவு உழைப்பை கொடுத்துருப்பார். நடிகர்கள் செலெக்ஷன் அம்பிட்டு சூப்பர், அவ்வளவு சூப்பர். நீங்கள் நந்தினியா ஐஸ்வர்யா ராய், குந்தவையா நம்ம திரிஷா நான் என்ன, நீங்கள் அப்படியே பழகி போச்சு. ஏன்னா திரிஷா வந்து தமிழ்நாட்டு பொண்ணு, ஐஸ்வர்யா என்னதான் இருந்தாலும் பச்சனுக்கு மருமகா, அபிஷேக் பச்சனுக்கு ஒய்ஃபு. அதனால் அது அந்நியம். இது வேற கல்யாணம் ஆகலை திரிஷாவுக்கு கல்யாணம் ஆகலை. நோட்டீஸ் பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன் அப்ளிகேஷன் விருப்பம் உள்ளவங்க போட்டுக்கலாம்ல. ஏன்னா எவ்வளவோ இடத்துக்கு அப்ளிகேஷன் போடுறோம் இல்லைங்களா, அப்ளிகேஷன் போடுறோம், அது சில நேரங்களில் செலக்டட்னு வருது, இல்லைனா ரிஜெக்டட்னு வருது, என்ன வேணாலும் நடக்கட்டுமே. அதனால தான் தெரிசான்னு, வேற ஒன்றும் இல்லை. என்ன ஆகுது, பொன்னியின் செல்வன் படிக்கும்போது படிச்சுட்டே பார்க்குறான், இது அந்த காட்சி சரியில்லை. ஒன்று புரிஞ்சுக்குங்க, கலையை ரசிக்கிறதுக்கு சினிமா பார்க்க போகிறோம், அங்கே ரசிக்கணுமே தவிர ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. நம்மால் என்ன பண்ணுறான், நமக்கு சிக்கலே அதுதான், ரசிக்க வேண்டியதை ஆராய்ச்சி பண்ணுவான், ஆராய்ச்சி பண்ணுறதை ரசிச்சுக்கிட்டு இருப்பான். இதான விஷயம். நீங்கள் இப்போ என்ன ஆகும், பெரியவங்க இருக்கிறீங்க, பெரியவங்களுக்கு ஒரு மனநிலை என்ன தெரியுமா, இயல்பாகவே ஒரு மனநிலை இருக்குது. என்னென்னா, நம்ம தலைமுறை நல்லா இருந்துச்சு, இப்போ உள்ள சிறுசுகள் சரியே இல்லை, இதுக்கெல்லாம் வழங்குறதுக்காக இப்படி போகுது. பைக்கில் அந்த பசங்க போகிறத பார்த்துட்டு ஒரு பெரிய, இப்படி போகுது, எங்கள் காலத்தில் இப்படியா போனோம், உன் காலத்தில் சைக்கிளே கிடையாது. அதுவும் என்னென்னா, எங்கள் பக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா ராஜபாளையத்துலேருந்து அந்த தென்காசி குற்றாலம் ரோட்டில் சீசன் டைமில் பார்த்தாச்சுன்னா நான் வேடிக்கை பார்ப்பேன். இது சொல்லியே இதுதான், வேடிக்கை பார்க்க அம்பிட்டு சந்தோஷமாக இருக்கும். பைக் இருக்குல்ல, இந்த பல்சர் மாதிரி பைக்குகள், அவன் 2 லட்சம் 3 லட்சம் 15 லட்சத்துக்கெல்லாம் பைக் இருக்குது, அவன் வாங்கி வச்சுருக்கான், அவன் அப்பா அம்மா வாங்கி கொடுக்குறாங்க. என்ன ஆகுது, ஓட்டுறவன் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கான். இந்த பொம்பளை பிள்ளை எங்கேருந்து தான் பிடிச்சிட்டு வர்றான்னு தெரியாது, இந்த பொம்பளை பிள்ளை ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது, அப்படியே அவன் மேலே சாஞ்சிருது. அவன் போகிறான் 100க்கு மேலே போகிறான், சில நேரம் 108 வர்றான், அது வேறு விஷயம். ஆமாம் அப்படி தானே, மாப்பிள்ளை நான் வந்துட்டேன்றான், வந்துடுறான், அப்புறம் 108 தான் வர்றான். வேகமாக போகிறத பார்த்தா நமக்கு பதட்டமாக இருக்குது. சில நேரம் நான் என்ன, ராஜபாளையத்துலேருந்து எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு தென்காசி ரோட்டில் தான் போனோம். இந்த சீசன் டைமில் என்ன ஆகும், உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டே தான் வண்டி ஓட்டுவேன். நிஜமாவே நான் நார்மல் ஸ்பீடை தாண்ட மாட்டேன், ஆனாலும் உயிர் முக்கியம்ல. என்ன ஆகுது, என்ன நம்ம பொதுவாகவே நம்ம இடது பக்கமாக வண்டி ஓட்டுவோம், கிராஸ் பண்ணுறதுக்கு ரைட்டில் தானங்க போனோம், ரைட்டில் போனோம். இவன் என்ன பண்ணுறான், இங்கே பின்னாடி ஒரு பொம்பளை பிள்ளை வேற இருக்குமா, இவனுக்கு வலது எது இடது எதுன்னு கலதைக்கு அவனுக்கு தெரியல. என்ன ஆகுது, அவன் இருக்கிற சந்தோஷத்தில் இடது பக்கமாக புகுந்துறான்.
அதுவும் என்ன ஆகுது, படு ஸ்பீடில் நம்ம 50ல் போவோம், அவன் 100ல் வந்து கிராஸ் பண்ண ஸ்வங்குன்னு இருக்கும். ஷாக் ஆயிரு. நிஜமாவே ஒரு நாள் பதட்டத்தில் வண்டியை நிப்பாட்டுட்டு அப்பாடா நின்றுட்டேன். இப்படி தான் ஓட்டுறான். இதை என்ன ஆகுது, இதை வந்து நம்ம கோவப்படுறதுல அர்த்தமே இல்லை. என்ன ஆகுது, என் காலத்தில் இப்படி இல்லை, நாங்கள் சைக்கிளே சரியாக ஓட்டினதில்லை, இந்த பசங்க இப்படி போகிறான்னா அவன் அதை ரசிக்கிறான். ஆனால் ஆபத்து வருதுங்கிறது முக்கியம். நம்ம பெரியவங்க இருக்கிறீங்க, நம்ம பிள்ளைகளுக்கு பைக் வாங்கி கொடுக்கும்போது நம்ம ரோட்டுக்கு தேவையான பைக்குகளை வாங்கித்தாங்க. இந்த ரேஸ் பைக் இருக்குல்ல, பந்தயத்துக்கு போகக்கூடிய ரேஸ் பைக்குகளை தயவு செய்து வாங்கி தராதீங்க. சிக்கல் வந்துடும். அந்த என்ன இது, இந்த யூடியூப்ல எல்லாம் சில பைக்கர்ஸ், இந்த யூடியூபர்கள் பைக் வேகமாக ஓட்டி அதை யூடியூப்பாக போடுறான். நம்ம பசங்க நிறைய பேர் அதை பார்க்குறான், ஃபாலோவர்ஸாக இருக்க. அந்த டிடிஎஃப் வாசன் ஒருத்தர் இருக்கிறான், அவன் பைக்கில் வேகமாக எவ்வளவு போயிருக்கான் தெரியுமா? 247 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிருக்கான். அவனுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்கிறான். அவன் பர்த்டேக்கு கட்டுக்கடங்காத கூட்டம், எல்லாம் யங்ஸ்டர்ஸு, பள்ளிக்கூடம் காலேஜில் படிக்கிறோம். நம்ம சில நேரம் வகுப்பில் சில நேரம் டிடிஎஃப் வாசன் சொன்னோன்னா, சார் நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கான்பா. அவன் பாடத்தை படிக்கல, அதை தான் பார்க்குறான். பசங்க அவ்வளோ ஃபாலோ பண்ணுறான். எனக்கு பயம் என்னென்னா, இதை ஃபாலோ பண்ணிவிட்டு இவனும் பைக்கை இப்படி ஓட்டிட்டோம்னா என்ன ஆகும்? நம்ம ரோடுகள் அதுக்கு சரியான ரோடு இல்லை. நம்ம பிள்ளைகளுக்கு வாங்கி தரும்போது நம்ம ரோட்டுக்கு தேவையான பைக்கு வாங்கித்தாங்க. முடிஞ்ச வரைக்கும் பிள்ளைகள் ஒரு வேலைக்கு போகிறது வரைக்கும் பைக்கு நீங்கள் வாங்கி தராமல் இருக்கிறது நல்லது. அம்மா என்ன சொல்லுது, அவன் தான் கேட்குறான்ல, உங்ககிட்ட தான் காசு இருக்குல்ல, நம்ம காசெல்லாம் அவனுக்கு தானே வாங்கி கொடு. சில பெண்கள் அப்படி சொல்கிறாங்க, வாங்கி கொடுத்தா என்ன, நம்ம பிள்ளை பைக்கில் போகிறதா, அந்த அவ பிள்ளை பையன் போகிறான், இவ பையன் போகிறான், நம்ம பையன் மட்டும் போகக்கூடாது, ஏன் பையன் மட்டும் என்ன லூஸா? அப்படி வந்துடும். என் பையனுக்கு என்ன புத்தி இல்லையா? நான் என் பையனை நல்லா தானே வளர்த்துருக்கேன், அவன் பைக்கில் போனால் நமக்கு தானே சந்தோஷம். என்ன ஆகுதோ, இந்த அம்மாவுக்கு ஒரு அற்ப ஆசை, பையனுக்கு பைக்கை வாங்கி கொடுத்துட்டு பின்னாடி உட்காந்துருந்து ஊர்வலம் போகலான்னு. அவன் அவங்கள ஏற்ற மாட்டான், அவன் அம்மாவை ஏற்ற மாட்டாங்கிறது அம்மாவுக்கு தெரியாது. அம்மா ஒரு அந்த மாதிரி பைக்கில் போயிடலாங்கிற எண்ணத்தோடு அந்த மாதிரி ரெடி பண்ணுவாங்க. தயவு செய்து வாங்கி கொடுக்காதீங்க. இப்போ சமீபத்தில் ஒரு கார், நீங்கள் வீடியோ கூட பார்த்துருப்பீங்க, யூடியூப்பில் நியூஸில் எல்லாம் வந்தது. ஒரு காரில் ஒரு டாக்டர், 35 வயசு டாக்டரு, இன்ஜினியர், இன்னொருத்தர், 3 பேர். அவன் என்ன பண்ணுறான், வேகமாக போகிறத யூடியூப்பில் லைவாக போடுறான். இந்த 200 தாண்டிடுச்சு, 250 தாண்டிடுச்சு, இந்த 300 பின்னாடி இருக்கிறவன் அலறான், 300 தாண்டிடுச்சு, இந்தான்ட்டான் போயிட்டாங்க. 3 இளைஞர்கள், 35 வயசு தான் ஆகுது, ஒரு காரில் 300 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிருக்கான். சமீபத்தில் நியூஸில் வந்தது. எப்படி இருக்கும், அவங்கள பெற்றவங்க என்ன பாடுபடுவாங்க? நான் தான் யோசித்தேன். ஏன்னா பிள்ளைகளை பெற்ற நமக்கு தான் தெரியுது, பதறுது. இந்த பிள்ளைகள் வேகமாக போகும்போது நம்ம சில நேரம் அவன் நல்லா போகிறானேன்னு ரசிக்க தோணுது, சில நேரம் பதட்டமாகவும் இருக்குது. அவன் பெற்றோர்கள் போகிற வேகத்தில் கீழே விழுந்துட்டான்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வந்துடுதில்ல. நீங்கள் பண்டிகைகளுடைய மகிழ்ச்சி எதில் வருதுன்னா, பண்டிகைகள் நேரத்தில் குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க, பெரியவங்களும் நாம் குழந்தை மனசோடு வந்துடுறோம். குழந்தை அளவுக்கு இறங்கி வந்துடுறோம். அப்போ தான் நம்ம கொண்டாட முடியும். பட்டாசு வெடிக்கிறது, பிள்ளைகள் பட்டாசு வெடிப்பான், பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த காலத்தில் அவங்க வெடித்தவங்களாக இருப்பாங்க. அந்த காலத்துல எல்லாம் நான் சின்ன பிள்ளைய இருக்கும்போதெல்லாம் லட்சுமி வெடின்னு இருக்கும். லட்சுமி வெடி தான் அந்த காலத்தில், லட்சுமி வெடி. எங்கள் வீட்டில் எல்லாம் நான் யோசிச்சு பார்க்குறேன். இப்போ அந்த காலம் மாறிடுச்சு. யோசிச்சு பார்க்குறேன், அதிகாலையில் அது முந்தின நாளே பட்டாசெல்லாம் வெடிச்சிட்டு லேட்டாக தான் தூங்கியிருப்போம். அதிகாலையில் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவாங்க, எழுப்பி எங்கள் அம்மா எண்ணெய் சட்டியோடு வருவாங்க. எண்ணெய் வச்சுட்டு வர்றது எங்கள் அப்பா கையில் அப்பவும் பரம்பு தான். நிஜமாவே நம்ம குளிக்க மாட்டோன்னு தெரியும்ல, குளிக்க வச்சு புது ட்ரெஸ்ஸை போட வச்சு எல்லாரும் குடும்பத்தோடு சாமி கும்பிடுவோம். சாமி கும்பிட்டுட்டு அந்த சாமிக்கு ஏற்றுற ஊதுபத்தி இருக்குல்ல, அந்த ஊதுபத்தியால் லட்சுமி வெடியை பட்டாசை வெடிப்பார். அதான் ஸ்டார்டிங். அந்த கத்திரியா வெட்டி ஒரு கட்டடத்தை ஓப்பன் பண்ணுற மாதிரி தீபாவளி பட்டாசை அவர் தான் தொடங்கி வைப்பார். 2 வெடி வெடிச்சிட்டு நம்மகிட்ட கொடுப்பார். நம்மகிட்ட கொடுக்கும்போது எங்கள் அம்மா சொல்லும், ஏம்மா அவன்கிட்ட கொடுக்காதீங்க, பிள்ளை பயந்துருவான். எங்கள் அப்பா சொன்னது என்ன எனக்கு ஞாபகத்துக்கு இருக்குது. என்ன சொன்னார் தெரியுமா, எல்லா வெடிக்கும் ஒரே திரி தான், ஒரே அளவு தான் இருக்கும், கொஞ்சம் அப்படியே அதை பொருத்தி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கவனமாக வந்துரு, அப்படி தான் சொல்லி தந்தார். நம்ம வெடித்தோம். இப்போ உள்ள பசங்க என்னென்னா, நைட்டு முழுக்க எந்நேரமும் அந்த மெசேஜ் அனுப்புகிறான் பாருங்க, நைட்டு முழுக்க மெசேஜ் அனுப்பிடுறான். எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்து ஃபார்வர்டட் மெசேஜ் தான். எதையாவது மாற்றி 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 அனுப்பிவிட்டு விடிய தூங்கிட்டு 12 மணிக்கு மேலே தான் எந்திக்கவே செய்கிறான். தீபாவளி குளிக்கிறதெல்லாம் இப்போ காணாமல் போயிடுச்சு. நம்ம பிள்ளைகள் குளிக்க மாட்டாங்கிறான். நான் பிள்ளைகள்கிட்ட சொல்கிறேன், ஏம்மா குளிங்கப்பான்ட்டு. தினமும் தான் குளிக்கிறோம்ல.
ஏப்பா அந்த காலத்தில் நாங்கள் 4 மணிக்கே எந்திரிச்சு குளித்தோம். அப்போ நீங்கள் குளிச்சிங்க, உங்களுக்கு குளிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கோம். வாரத்தில் ஒரு நாள் தீபாவளிக்கு தான் குளிச்சிருப்பீங்க. இப்போ தான் தண்ணி வருதில்ல, பைப்பில் ஷவர் வருதில்ல, நாங்கள் டெய்லி குளிச்சிருவோம். நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு பிள்ளைகள் நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேங்குது. இப்போ இருக்கிற மகிழ்ச்சிங்கிறது அந்த இது. ஆனால் எப்போ நம்ம குழந்தை மனசோடு இறங்கி வர்றோமோ அப்போ நம்ம மனசுக்குள்ளே சந்தோஷம் வந்துடும் பாருங்க. இப்போ எங்கள் தெருவில் தலை தீபாவளிக்கு ஒரு மாப்பிள்ளை விருந்துக்கு வந்திருந்தார். நமக்கு அந்த காலத்தில் நடந்ததை பார்த்து நம்ம ஏற்ற விடுதான். நான் அதை ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். புது மாப்பிள்ளைக்கு அம்புட்டு மரியாதை எல்லாம் அவ்வளவு இது. மாப்பிள்ளை மாப்பிள்ளை மாப்பிள்ளைன்னு அத்தனை பேரும் அவரை கொண்டாடுறாங்க. சமீபத்தில் தான் கல்யாணம் ஆச்சு, 1 மாதம் தான் ஆச்சு. அதனால தான் ஒரு 6 மாதம் தாண்டி இருக்குன்னா முடிஞ்சிருக்கோம். ஆனால் கொண்டாடுறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுங்க. புதுசாக கல்யாணம் பண்ண பிள்ளைகள் எம்பிட்டு இருக்குன்ட்டு இப்போ எல்லாம் என்ன ஆகுது, புதுசாக கல்யாண நாள்லே தாடியோடு இருக்கான் நம்ம பசங்க எல்லாம். பார்த்துருக்கீங்களா? அந்த காலத்தில் கல்யாணத்துக்கு க்ளீன் ஷேவோட இதாக இருப்பான். இப்போ சினிமாவில் இருக்க ஹீரோக்களும் தாடியோடு தான் இருக்கான். கல்யாண மாப்பிள்ளையும் தாடியோடு தான் இருக்கான். நான் அன்றைக்கி தீபாவளி அன்னைக்கு பக்கத்து வீட்டில் தலை தீபாவளிக்கு வந்த மாப்பிள்ளைக்கு இந்த பொண்ணு இருக்குல்ல, ஒய்ஃபு, அவன் தாடியை ஒரு மெஷின் வச்சு ட்ரிம் பண்ணி விடுது. நான் பக்கத்தில் என் ஒய்ஃப் இருந்து ஒரு பார்வை பார்த்தேன், உங்களுக்கும் கேட்குதோ, அந்த ட்ரிம் பண்ணி விடுது. இது அவங்க சந்தோஷமாக இருந்து பட்டாசு வெடிக்க போகிறாங்க. இந்த பய பிள்ளைக்கு பட்டாசுன்னா பயம். இவன் பட்டாசு வெடிக்க போகிறான், இவனால் முடியலை, பக்கத்தில் போயிட்டு வர்றான். அந்த வீட்டில் இருந்த பாட்டி இருக்குல்ல, என்ன பயப்படுறா, பட்டாசு வெடிக்கிறது இம்பிட்டா, நாங்கள் அந்த காலத்தில் இம்பிட்டு வெடிச்சிருப்போம், டா கொடு அப்படின்ட்டு பாட்டி வேகமாக வந்து பட்டாசை கொளுத்திடுச்சு. அது வெடிச்சிடுச்சு. இவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். நீங்கள் பட்டாசு வெடிக்கிறதுல கூட அப்போ என்ன ஆயிடுது, எனக்கு அந்த பாட்டி அவ்வளவு ரசித்தேன். ஏன் தெரியுமா, இளைஞர்களும் குழந்தைகளும் சந்தோஷமாக இருக்கிறது மட்டும் இல்லை, பாட்டியும் பட்டாசு வெடித்து சந்தோஷமாக இருந்தாங்க. அந்த மகிழ்ச்சி நம்ம எப்போ நம்ம மகிழ்ச்சி வரோம்னா மனசை லேசாக குழந்தைத்தனமாக வச்சுக்கணும். மனசை குழந்தைத்தனமாக வச்சுருந்தா மட்டும்தான் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா வயசாக நமக்கு கோபம் வரும். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சுக்கலாமா? வயசாக நமக்கு கொஞ்சம் டென்ஷன் வரும், கோபம் வரும். குழந்தைகள் அதுக்கு எப்போவுமே கவனமாக இருக்கும். ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என் பொண்ணு ஒரு 2வது படிச்சுக்கிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் காலையில் பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். டெஸ்ட் நேரம், ஒரு மார்ச் எக்ஸாம் நேரம். டெஸ்ட்டுக்கு பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு பைக்கில் கூட்டிகிட்டு போகிறேன். நான் கரெக்டாக போயிட்டு இருந்தேன். எய்த்தாப்பில் ஒரு தான் ராங் சைடில் வர்றான். வந்து என்னை இடிக்கிற மாதிரி வந்தால் நிப்பாட்டிக்கிட்டு அவன்கிட்ட திட்டுறேன், ஏன்டா உனக்கு அறிவு இருக்கா? அவனும் இன்னொரு பள்ளிக்கூடத்துக்கு அவன் பிள்ளைய கூப்பிட்டு வந்திருக்கான். சின்ன பிள்ளைய வச்சுக்கிட்டு நீ ராங் சைடில் வர்றியே, இது நல்லதா? நான் திட்டுறேன். ஏன்னா நான் சரியாக வந்ததுனால. எப்போவுமே என்ன தெரியுமா, நம்ம சரியாக இருக்கோம், மற்றவங்க சரியில்லைன்னு தோணுச்சுன்னா நம்ம எகிரிடுவோம். அவனை உண்டு இல்லைன்னு பண்ணி இப்போ கத்திக்கிட்டே இருக்கிறேன். பதிலுக்கு அவனும் விடலை, அவன் கத்திக்கிட்டே இருக்கிறான், கோபத்தில் எகிறது. டைம் வேறு ஆகிட்டு இருக்கு. நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். என் பொண்ணு 2வது படிக்கிற பிள்ளை பின்னாடி டெஸ்ட் எழுத போகிறதுக்கு அவன் ரெடியாக இருக்கா, அவன் பின்னாடியும் அவன் பிள்ளை இருக்கா. நான் டக்குன்னு திரும்பி பார்க்குறேன், எங்கள் சண்டையை எல்லாம் அந்த பிள்ளைய கவனிக்கவே இல்லை. எங்கள் சண்டையை அவங்க பெருசாகவே நினைக்கல. அந்த பிள்ளையும் டெஸ்ட் எழுத போகுது, இந்த பிள்ளையும் டெஸ்ட் எழுத போகுது. என் பொண்ணு ஒன்று பண்ணா பாருங்க, இன்னும் என் மனசில் நின்றுக்கிட்டே இருக்கு. என் பொண்ணு அவளை பார்த்து என்ன சொன்னான்னு தெரியுமா, நல்லா படிச்சிருக்கியா பேசுது. நாங்கள் கத்திக்கிட்டே இருக்கோம், நல்லா படிச்சிருக்கியா, ஆல் த பெஸ்ட். இதுதான் குழந்தை மனம். இந்த குழந்தை மனது நமக்கு வரணும். அப்படி வந்தால் மனதுக்குள்ளால மகிழ்ச்சி வந்துடும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், எல்லாத்தையுமே மனசுக்குள்ளே ஏற்றிடுச்சு, ஒன்றை மாட்டி தாண்டி போயிட்டே இருக்கோம். நம்ம என்ன ஆகிறது, குழந்தை மனதிற்கு பதிலாக குரங்கு மனசோடு இருக்கிறோம். நம்ம இதை கொஞ்சம் வார்த்தை, குரங்குன்னா வேற ஒன்றும் இல்லை, ஒன்றை விட்டு இடம் தாவக்கூடியதான் குரங்கு. அந்த குரங்கு மனசில் இருக்க ஒரு உதாரணம் சொல்கிறேன். அந்த நீதி கதைகளில் ஒரு கதை இருக்கும் குரங்கை பற்றி. குரங்கு கதையை நீ எதுக்கு சொல்கிறான்னா, உனக்கு எப்படி தெரியும்னா நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க. குரங்கு பாச குரங்குக்கு தான் தெரியும்னா இது கதை, எப்படி வேணாலும் எடுத்துங்க. ஒரு குரங்கு என்ன பண்ணுச்சு, ஒரு கோயில் பக்கத்தில் இருக்கிற குரங்கு. மனுஷங்க எல்லாம் கோயிலில் சாமி கும்பிடுவாங்க, விரதம் இருப்பாங்க. இப்போ கந்த சஷ்டி விரதம் இருப்பாங்க. அந்த குரங்கு என்ன நினைச்சு, இவங்க விரதம் இருக்கிறதுனால தான் மனுஷனாக பிறந்திருக்கிறாங்க, அதனால நானும் விரதம் இருந்து அடுத்த பிறவியில் மனுஷனாக பிறக்கணும். மனுஷனாக பிறந்தவன் அடுத்த பிறவியில் எப்படி பிறக்கணும்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஆனால் குரங்குக்கு அப்படி ஒரு ஆசை. அதனால நானும் விரதம் இருக்க போகிறேன்னு நினச்சி ஒரு நாள் காலையில் அந்த கோயில் வாசலில் போய் உட்காந்துருச்சு. அங்கங்கே அவங்கவுங்க விரதம் இருக்கிறவங்கெல்லாம் மந்திரங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க.
குரங்கு என்ன பண்ணுச்சு, வாசலில் இருந்துட்டு என்னமோ அவங்க சொல்கிறான்ட்டு அதை வாயாசிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருந்தது. உட்கார்ந்துருந்த குரங்கு யோசிக்குது, நம்ம இதுவரைக்கும் விரதம் இருந்ததில்லை, சாப்பிடாமல் இருந்ததில்லை. அடிக்கடி நம்ம எது கிடைச்சாலும் சாப்பிட்றோம். கோயிலில் கிடைக்கிற பொங்கல் புளியோதரை எல்லாம் சாப்பிட்டு நம்ம கொளுத்து, அது ஒரு கொளுத்த குரங்கு, அதனால நல்லா இருக்கும். நம்ம சாப்பிடாமல் இருந்ததில்லை. விரதம் இருந்து சாயந்தரம் விரதத்தை முடிக்கும் போது ஒருவேளை நமக்கு பசியினால் மயக்கம் போட்டு விழுந்துட்டா என்ன பண்ணுறது? குரங்கு புத்தி யோசிக்குது, விரதத்தை யோசிக்கல. அடுத்தது என்ன பண்ணுச்சு, அதனால என்ன பண்ணுவோம், நம்ம இருக்கிறதுலேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது மாமரம், அங்கே போய் மாம்பழத்தை பறித்து அப்புறமா தான் சாப்பிடணும். போகிறதுக்கு கூட சக்தி இல்லைன்னா என்ன பண்ணுறது? அதனால் ஒன்று பண்ணுவோம், இந்த வாசலில் இருக்கிறதுக்கு பதிலாக மரத்தடியில் போய் உட்கார்ந்துருந்தோம்னா விரதத்தை முடிக்கவும் ஜம்முன்னு ஒரு ஜம்ப் பண்ணி ஒரு மாம்பழத்தை பறித்து சாப்பிட்றலாம், விரதம் முடிஞ்சிடும், உயிர் பிழைச்சிக்கலாம். மாமரத்தை கீழே உட்கார்ந்துருந்துச்சு, சரிதானேன்ட்டு உட்கார்ந்துருந்து அது பாட்டுக்கு அது என்ன பண்ணி மந்திரம் ஏதோமோ சொல்லிகிட்டே இருந்தது. மனசுக்குள்ளே திரும்ப யோசிக்குது. என்ன யோசிக்குதுன்னா, மாமரத்து அடியில் இருக்கிறோம், விரதம் முடிக்கும்போது எனர்ஜியே இல்லாமல் சுகர் லோ ஆகி லோ சுகரில் மயக்கம் வந்து மரத்து மேலே ஏறுறதுக்கும் சக்தி இல்லைன்னா உயிர் போயிடும், நமக்கு உசுறு முக்கியம், விரதம் அப்புறம் அப்படின்னு நினச்சிட்டு கீழே உட்காந்துருக்கிற நாம மரத்து மேலே ஏறி சாப்பிட்டு அந்த ஒரு 2 கிளைகள் புரியல இடத்துல நின்ட்டோம்னா கொஞ்சம் தூரத்தில் கை கட்டுற தூரத்தில் மாம்பழம் இருக்கும், பறித்து உசுரை காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அங்கே உட்காந்துருந்தது. அங்கே உட்காந்துருந்துட்டு அப்புறம் திரும்பவும் மந்திரம் மாதிரி ஏதோ சொல்லிகிட்டே இருந்தது. அப்படி சொல்லிக்கிட்டே இருந்துட்டு அது யோசிக்குது, கொஞ்சம் தூரத்தில் இருக்குது, கையை தூக்குறதுக்கு கூட சக்தி இல்லாமல் சுகர் லோ ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? விழுந்து செத்து போயிடுவோம்ல, உசுறு முக்கியம். அதனால என்ன பண்ணுவோம், மாம்பழத்துக்கு பக்கத்தில் போய் இருந்துக்கிட்டு விரதத்தை ஆரம்பிப்போம், சாயந்தரம் வரைக்கும் உட்காந்துருவோம், சட்டுன்னு பரிச்சை பண்ணிடலாம். அங்கே உட்காந்து யோசிக்குது, பக்கத்தில் உட்காந்துருக்குறோம், கையை தூக்கி அதை பறிக்கிற அளவுக்கு கூட எனர்ஜி இல்லைன்னா என்ன பண்ணுவோம், ஒன்று பண்ணுவோம், ஒரு மாம்பழத்தை பறித்து சட்டுன்னு மடியில் உட்கார வச்சுட்டு சேஃப்டியாக விரதத்தை ஆரம்பிச்சிட்டோம்னா என்ன பண்ணிடலாம், முடித்ததும் மாம்பழத்தை சாப்பிட்டு உசுரை பழச்சிக்கலாம், நமக்கு உசுறு முக்கியம் அப்படின்னு நினச்சிட்டு மாம்பழத்தை பறிச்சிட்டு வச்சுட்டு மடியில் உட்காந்து இப்படி சேர்த்து நம்மால் உட்காந்துருப்பார்ல பத்மாசனத்தில், அது மாதிரி மாம்பழத்தை கையில் வச்சுட்டு அது பாட்டுக்கு உட்காந்துருந்துட்டு விரதத்தை கண்டினியூ பண்ணிட்டு யோசிக்குது, இந்த மாம்பழம் வயிற்றுக்கு வெளியே இருந்தா என்ன, வயிற்றுக்கு உள்ளே இருந்தா என்ன அப்படின்னு ஒரு நிமிஷம் நினச்சிது. மாம்பழத்தை உள்ளே தள்ளிச்சு, விரதம் க்ளோஸ். யோசிச்சு பாருங்க, குரங்கு மனம்னு நான் சொன்னோம்ல, நம்ம மனசு அப்படிதான், ஒன்றை தாண்டி போயிட்டே இருக்குது, ஒரு நிலையாக இருக்குல்ல. நீங்கள் கையில் வச்சுருக்க ரிமோட் இருக்குல்ல, ஒரே சேனலை கொஞ்ச நேரம் பார்க்குறோமா, அடுத்த போயிட்டே இருப்போம். கையில் செல்ஃபோன் வச்சுருக்கோம்னா யூடியூப்புக்குள்ளே போவோம், அடுத்த ஃபேஸ்புக்குள்ளே போவோம், யாராவது மெசேஜ் அனுப்பியிருக்காங்களா பார்ப்போம், இல்லை ஏதாவது கால் வந்திருக்கு, என்ன பிரைம் மினிஸ்டராக கூப்பிட போகிறாரு. மனசு அப்போ கையில் இருக்கிற ரிமோட்டும் இந்த செல்ஃபோனையும் மாற்றி நம்ம பண்ணுறதுங்கிறது என்னன்னு நினைக்கிறீங்க? நம்ம மனசு வேலை செய்யுது. எப்போ மகிழ்ச்சி வரும்னா, மனதை கட்டுப்படுத்தி ஒரே நிலையில் வருகிற போது மகிழ்ச்சி வரும். மனசுல இருந்து தான் மகிழ்ச்சி வரணும். அதனால தான் சொன்னான், உள்ளத்தனைய உயர்வு மனமது செம்மையானால் அப்படிங்கிறான். அப்போ மனசுக்குள் இருந்து மகிழ்ச்சி வர வேண்டுமானால் மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும், அப்போதான் ஆனந்தம் வரும். மகிழ்ச்சி என்பது வெளியே இல்லை, நம் மனதிற்குள் இருக்கிறது. அமைதியாக இருந்து கேட்ட, உற்சாகமாக ரசித்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நன்றி, வணக்கம். கோவில்பட்டி மகிழோர் மன்றத்தின் 60வது மாத கூட்டத்திற்கு தலைமையேற்று சிறப்பித்த சமூக ஆர்வலர், நம் கோவில்பட்டி மாணவர்கள் இளைஞர்கள் எவ்வாறு முன்னேற வேண்டும் என்று ஒரு துடிப்போடு செயல்பட்டு கொண்டிருப்பவர் திரு ஐயா வினோபா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முன்னிலை வைத்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற நாடார் நடுநிலைப்பள்ளியின் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர், குழந்தைகள் எவ்வாறு வளர வேண்டும், பெற்றோர்களுக்கு எவ்வாறு கீழ்ப்படிதலுடன் இருக்க வேண்டும், எவ்வாறு மதிக்க வேண்டும் என்பது பற்றி ஒரு சிறப்பு வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறார். அன்னார் அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சிக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த வந்திருக்கின்ற நல்லாசிரியர், தேசிய நல்லாசிரியர் திரு ராமச்சந்திரன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டினோம். மேலும் சிறப்பு விருந்தினர் திரு ஐயா ராஜ்குமார் அவர்கள் இங்கே மாணவர் சமுதாயம் எவ்வாறு இருக்கின்றது என்பதை வகுப்பறையின் மூலம் தெளிவாக எடுத்துக்காட்டினார். அன்னார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சிக்கு வருகை தந்த பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். மன்றத்தினுடைய 61வது மாத கூட்டம் நவம்பர் 26ஆம் தேதி நடைபெற இருக்கிறது.
அந்த 61வது மாத கூட்டத்திற்கு தொலைக்காட்சி புகழ் திருமதி சசிகலா அவர்கள் வருகை தர இருக்கிறார்கள். அவர்களும் அவர்களோடு சிவகாசி எஸ்எஃப்ஆர் கல்லூரியினுடைய தமிழ் பேராசிரியை திருமதி தேவி அவர்களும் கலந்து கொள்கிறார்கள். இருவர் சிறப்பு விருந்தினராக வருகிறார்கள். இருவருமே பெண்கள். அடுத்த மாத கூட்டம் நவம்பர் 26ஆம் தேதி நடைபெற இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைவாக நாட்டுப்பண். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलति तरंगा दव शुभ नामे जाहे दब शुभ आशीष माहे काहे दब जय कादा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे।